யாருது? போலீஸ் ஸ்டேஷன். பார்வதி, இந்த அறைக்குள்ள வரக்கூடாதுன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கிறேன். ஏங்க வந்ததுனாலதான் நீங்க யாரு எப்படிப்பட்டவர்னு எனக்கு தெரியுது. எத்தனை நாளா இது நடக்குது? அதை பத்தி எல்லாம் நீ ஏன் கவலைப்படுற? உனக்கும் பாபுவுக்கு நான் ஏதாவது குறை வச்சிருக்கிறேன்னா? நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கணும்ன்றதுக்காக நான் இதெல்லாம் செய்யறேன். என்னங்க இது? ஏன் சும்மா கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிற பல்ரா? இந்த தொழில ஈடுபட்டவங்களுக்கு மனைவி, மகன், குடும்பம், பாசம் இதெல்லாம் இருக்கவே கூடாதுப்பா. வாஸ்தவம் தான். அதை உணராமத்தான் நான் இந்த தொழில ஈடுபட்டுட்டேன். பலன் இன்னைக்கு குடும்பம், பாசம் எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு வெளிநாட்டுக்கு ஓடிக்கிட்டு இருக்கிறேன். நான் இல்லாம பார்வதி பாபுவை எப்படி வளர்த்து ஆளாக்க போறாளோ, அதுக்காக என்னென்ன கஷ்டப்பட போறாளோ.
இந்த பந்து எடுத்துக்கலாமா? ஓ தாராளமா. பந்த நான் எடுத்துக்கிறேன், புத்தகத்தை நீங்க எடுத்துக்கீங்க. Thank you very much. My sweetie. வருத்தப்படாதா சேகர், ஆரம்பம் எப்பவுமே தப்பிக்குதண்டா, அப்புறமா லப்பிங். அதிகமா சிரிக்காதடா, ஆபத்துல வர போகுது. சாரதா கோமா போட்டத பார்த்தா பிரின்சிபல்ட்ட ரிப்போர்ட் பண்ணுவாங்க. என்ன சொல்றேன் சேகர் சார்? என்னப்பா உங்களை உடனே பிரின்சிபால் கூட்டு வர சொன்னார். வாப்பா, விதி உன் ரூபத்திலேயா வர வேண்டும்? ஏய் என்னடா அது? என்ன கேட்டா அங்க போடா, அவர் பதில் சொல்லுவாரு. ஓ சேகர், உன்னை நான் எதுக்காக கூப்பிட்டு அனுப்பிச்சு தெரியுமா? தெரியும் சார். தெரியாது சார். உன்னை பத்தி இது வரைக்கும் நல்ல அபிப்பிராயங்களே கேள்விப்பட்டு இருக்கேன் சார் இனிமேலும் அதே நல்ல பேரோட நீ இருப்பேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இப்ப சாரதா இங்க வந்து என்ன சொல்லிட்டு போனா தெரியுமா? என்ன சார் சொன்ன? பரீட்சையெல்லாம் ரொம்ப நல்லா எழுதிருக்கலாம், எல்லாத்துலயும் டிஸ்டிங்ஷன் வாங்குவாளாம், ரொம்ப பிரில்லியன்ட் கேர்ள். ஆமா, நீ எப்படிப்பா எழுதிருக்க? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன் சார். டிஸ்டிங்ஷன் சார், பிரசிடென்சிலே நான் தான் சார் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குவேன். வெரி குட் வெரி குட். சேகர், பரீட்சையில் நீ எப்படி எழுதிருக்கேங்கிறது கேட்கறதுக்காக மட்டும் இல்லப்பா நான் உன்னை கூப்பிட்டது. அதை விட ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. என்ன சார் சொல்றீங்க? சேகர், இது வரைக்கும் உன் வாழ்க்கையை பத்தி நீ கேட்டுக்கிட்டு இருந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய நேரம் வந்துடுச்சு. சுமார் 17 வருஷங்களுக்கு முன்னால அடைக்கலம்ங்கிற கிறிஸ்துவ பாதிரியார் உன்னை என்கிட்ட கொண்டு வந்து விட்டு படிக்க வச்சு ஆளாக்கணும்னு சொல்லி அதுக்கு வேண்டிய பணத்தையும் கொடுத்துட்டு போனார். அப்போ உனக்கு 4-5 வயசு இருக்கும். அந்த பெரியவர் எனக்கு தந்த பொறுப்பை ஆண்டவன் அருளால நல்லபடியா நிறைவேற்றிட்டதாகவே நான் நினைக்கிறேன். சார், என்ன பெத்தவங்க யாரு, அவங்க எங்க இருக்காங்க நீங்க சொல்லவே இல்லையே. அது எனக்கே தெரியாது. மிஸ்டர் அடைக்கலம் அதை பத்தி என்கிட்ட ஒண்ணுமே சொல்லல. சார், மிஸ்டர் அடைக்கலம் எங்க இருக்கான்னு சொன்னீங்கன்னா அவரை நானே நேர்ல பார்த்து நான் யாரு என்னங்கிற விவரத்தையும் தெரிஞ்சுக்கிறேன். ஐ எம் சாரி சேகர், மிஸ்டர் அடைக்கலம் 3 வருஷத்துக்கு முன்னால காலமாயிட்டதா எனக்கு செய்தி வந்தது. கவலைப்படாத சேகர். நான் எதுக்குமே கவலைப்படல சார். இருக்கிற பொருளை இழக்கிறதான் துன்பம். பொருளே இல்லாத போது அந்த பிரச்சனையே இல்லை. பெத்தவங்க கூட பழகி அவங்க அன்பு அனுபவிச்சிருந்தா இதெல்லாம் நமக்கு இல்லையே நான் வருத்தப்பட்டிருப்பேன். நான் தான் அதுக்கெல்லாம் கொடுத்து வைக்கலையே சார். நம்ம படிச்ச கடவுளுக்கு அப்பா அம்மா இல்லாத போது எனக்கு இல்லையே நான் என்ன சார்? இது வரைக்கும் நம்ம காலேஜ் பிளே கிரவுண்ட் விளையாடிட்டு இருந்தேன். இனிமே இந்த உலகத்துல போய் விளையாட போறேன். வெரி குட். தட்ஸ் தி ஸ்பிரிட் மை பாய். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க் யூ சார். தேங்க் யூ வெரி மச். ஹலோ சாரதா. ஹலோ வனஜா. நீயும் இந்த ட்ரெயின்ல தான் வரியா? அவரங்கடி அங்க ஃப்ரெண்ட்ஸோட பேசிட்டு இருக்காரு. அவரும் வர போறாரா? இல்லடி, நான் மட்டும் தான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன். இன்னும் வழி எனக்கு வந்திருக்காரு. அப்ப நாம 2 பேரும் ஒண்ணா டிராவல் பண்ண போறோம். விடிய விடிய பேசிக்கிட்டு இருக்க போறோம். ஈஸி. சரி சரி, அவரும் கூட பேச வருவாரு. எவ்வளவோ பேச வேண்டியது இருக்கும். பேசி தீர்த்துக்கங்க. அதுக்குள்ள நான் போய் படிக்க ஏதாவது வாங்கிட்டு வரேன். அம்மாவுக்கு ரொம்ப சீரியஸா இருக்கான். இப்பதான் ஆள் வந்தது. நீ போக வேண்டாம், வீட்டுக்கு போலாம். வா கொஞ்சம் இருங்க, சாரதா கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன். அதுக்கெல்லாம் இப்ப நேரம் இல்ல. போட்டோம். Yes, this is the compartment. Thank you, sir. என்னடி அதுக்குள்ள தூக்கம்? என்ன வீட்டுக்காரர் என்ன சொன்னாரு? என்னடி சிரிப்பு? என்ன சொன்னாருன்னு கேட்டா போடி, இதெல்லாம் போய் கேட்டுக்கிட்டு எனக்கு என்னவோ மாதிரி இருக்கு. பாவம், உன்னை பிரிஞ்சு எப்படித்தான் இருக்க போறாரோ. பிரிஞ்சிருந்தாதானடி காதலுக்கே மபசு.
பரவாயில்லையே, சுத்தம் மக்கா இருந்து எல்லாம் தேறிட்டியே. என்னடி என்னாச்சு? இப்ப அப்பா இப்ப பரவாயில்ல. என்னடி வனஜா உன் குரலே மாறி போச்சு? அது வந்து 2 நாளா எனக்கு சிவியர் கோல்டு ஜலதோஷம். அதனால ஏண்டி சாரதா உன்னை பத்தி ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறியே? ஏதாவது இந்த அப்ப உண்டா? ஏண்டி சாக்கடிச்ச மாதிரி? லவ்வா அதெல்லாம் லைஃப்க்கு சரிப்பட்டு வராதது. இப்படிதான் சேகர்னு ஒரு சரியான லூசு ஒரு நாள் என்கிட்ட வந்து வாலாட்டினா. கொடுத்தேன் பாரு டோஸ். அப்புறம் கிட்ட வரா. அடியே நீ ஆம்பளையா பிறந்திருக்க வேண்டியவ. உன் கழுத்த தாலி கட்ட போறவன் உன்னை எப்படித்தான் சமாளிக்க போறானோ? அது சரி, கல்யாணம் ஆனா தானே. ஏண்டி இப்படியே பிரம்மச்சாமியாவே இருக்க போறியா? ஐயோ ஏன் கல்யாணம் கிடைக்கட்டோண்டி. வனஜா பொண்ணு கேக்குறேன், தப்பா நினைக்க மாட்டியே? நமக்குள்ள என்னடி, நீயும் பொண்ணு நானும் பொண்ணு, சும்மா கேள்வி. உன் லவ் மேரேஜ் சக்சஸ் தானே? புரிஞ்சுக்கிட்டேன்டி, புரிஞ்சுக்கிட்டேன். வனஜா வனஜா என்னடி இது? வந்து வந்து தேங்க்யூ மேடம், தேங்க்யூ தேங்க்யூ. ஏன் இப்படி என்ன ஃபாலோ பண்றீங்க? இப்பவே வண்டியை நிறுத்தி போலீஸை கூப்பிட்டுமா? ஜஸ்ட் மினிட். போலீஸ் கூப்பிடுறதுக்கு முன்னாடி 250 ரூபாய் சுடையா கையில வச்சுக்க. ஏன்னா உங்களை மாதிரி நானும் ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட் தான் ரிசர்வ் பண்றேன். இந்த ட்ரெயின்ல டிராவல் பண்றதுக்கு எனக்கு உரிமை உண்டு. இன்னும் இந்த ட்ரெயினே நீங்க தான் விலைக்கு வாங்கிட்ட மாதிரி பேசுறீங்களே. மேடம் உங்களுக்கு தூக்கம் இல்ல? நான் தூங்கல அது பத்தி உங்களுக்கு என்ன? எனக்கு என்ன, நான் இங்க இருந்தா நீங்க தூங்க மாட்டீங்க. ஓகே மேடம், குட் நைட், ஸ்வீட் ட்ரீம். வண்டியே போயிட்டு இருக்கு தெரியல. என்ன மேடம் இது, உள்ளேயே இருக்க கூடாதுங்கிறீங்க, வெளியிலயும் போக கூடாதுங்கிறீங்க. என்ன என்னதான் செய்ய சொல்றீங்க? தெரியலையே. எனக்கும் தெரியலையே. ஞாயிற்றுக்கிழமை கதம்ப சாதம், திங்கட்கிழமை தேங்காய் சாதம், செவ்வாய்க்கிழமை ஜீராபோளி, புதன்கிழமை புளியஞ்சாதம், வியாழக்கிழமை வீட்டல்வா, வெள்ளிக்கிழமை வெண்பொங்கல், சனிக்கிழமை சப்பாத்தி குருமா. குழப்பம் பண்ணாதே, குழம்பு கொதிக்குது. குழம்ப போல நான் மனசும் தகிஞ்சோ, குழம்ப போல நான் மனசும் தகிஞ்சோ. என்னையா இது தகுஞ்சு தகுஞ்சு தகுஞ்சு? தமிழையும் தெலுங்கையும் சேர்த்து கலந்து பேசிட்டு இருக்கீங்க. எல்லாத்துக்கும் காரணம் உண்டு. எங்க அம்மா பேரு வள்ளியம்மா தமிழ், அப்பா பேரு பங்கார் நாயுடு தெலுங்கு. அப்பா அம்மா ஞாபகார்த்தமா தமிழ் தெலுங்கு ரெண்டையும் கலந்து பேசிட்டு இருக்கிறேன். மதர் டங் தமிழ், ஃபாதர் டங் தெலுங்கு ஆக்கூடி டபுள் டங் ஒரு ஆடிட்டு இருக்கிறேன். அந்தேகா. ஆமா, என்ன பத்தி நீ ஏன் தெரிஞ்சுக்கிட்டாవు? நினைக்கிறதுக்கு என்ன இருக்கு? ஓசி பேர்ல காலத்தை தள்ளிட்டு இருக்கிறீங்க. இங்க சமைச்சு கொட்டுறது நானு, கொண்டு போய் விநியோகம் பண்றது மட்டும் நீங்க. உழைப்பு ஒரு பக்கம், பேர் ஒரு பக்கமா? ஐயா நான் ஏன் செய்ய மாட்டோம்? ఈ ఇల్లు తొలిదాయిలా சேர்ந்து కట్టినాங்க. వాసల పోట్రుక బోర్డు నువ్వు పోయి చూడు, మొదలాడి పేరు ఉంది రంగనాథ. వాసల ఉందే తప్ప ఆరంభమాகுது. சமய கட்ட வரைக்கும் வஸ்தா ஏமே ஊருக்கோ. அட சும்மா இருங்க. சின்னம்மா ஊர்ல இருந்து வராங்களா? ஐயா சொன்னாரு, போய் உங்க வேலையை பாருங்க. அங்க ஏமே பூடிச்சிவே. ஐயோ கையை தொடாதீங்கண்ணே. నువ్వు అలమారి తొట్ట, నేను నువ్వు కయ్య తొడతాను. ఎంతసేపు చెప్పేది తొడాదన్న? ஆமா, நானும் வந்த நாளாதான் பாத்துட்டு இருக்கிறேன். எப்ப திறக்கலாம்? அது இல்லையா, இது தொட போதெல்லாம் தொடாதன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்களே, அப்படி இது உள்ள என்னத்தான் ரகசியம் இருக்கு? 1000 ரகசியம் ఉంటుంది. அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லணுமா? சமயம் வச்சேப்படு அலமாரி தானா திறந்துக்கும். தங்கம் நான் சொல்றது என்னன்னா, நீயே யோசிச்சு பார்த்து புரிஞ்சுக்க. இது ஒண்ணு எப்பவும் சொல்லிக்கிட்டே இருங்க. ஏங்க மறுபடியும் பூச்சிவே. தங்க 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 நான் மூச்சுடு சுடவா. அறிவு இருக்கா உங்களுக்கு? அறிவு இருக்காங்க கூடவே உங்களுக்குங்கிற. இங்க இருக்கிற மரியாதை அங்க போயிடுச்சு. எத்தனை தடவை சொல்லி இருக்கிறேன் இந்த கதவை சாத்தாதீங்கன்னு. வயசு பொண்ணு நான் உள்ள இருக்கும் போது கதவை சாத்துனா பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? யாரும் பார்க்க கூடாதுன்னு சொல்லித்தார கதவை சாத்துறேன். ஏங்க அறிவு நூக்குந்தா? வயசு பொண்ணு இருக்கும் போது நான் கதவை சாத்துறேன்னா பாக்குறவங்க என்ன பத்தி என்ன நினைப்பான்? இந்த பாருங்க, நான் தமிழ் பெண்ணாகும் வெறுகட வீராசாமி மக. ஜாகிரதையா பேசுங்க. இப்ப என்ன ஆகி போச்சு? மிரட்டுத்தாவோ, குலங்கோத்திரம் எல்லாம் பிரிச்சுட்டாவோ? அதெல்லாம் ஒரு நல்ல நாளா பார்த்து தங்க நான் சொல்றது என்னன்னா, நீயே யோசிச்சு பார்த்து தெரிஞ்சுக்க.
கார்ல வந்திருக்கீங்க, ஒரு ஆடு ஒரு கோழி கூட அடிபடலையே, మీరు வண்டிய ரோட்ல ஓட்டலேதா? உன் பேச்சு கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு. என்ன சோமு, நிலமா? நிலமாவா? என்னமா காலேஜ்ல படிச்சிருக்கீங்க, சுத்த தமிழ்ல பேசுறீங்க என்கிட்ட? ஏமா தொட்டுல படுத்திருக்கும் போதே திரைய வரைக்கும் அப்பாவை பார்த்து மம்மின்னு கூப்பிட்டுருக்கீங்க. இன்னைக்கு காரை விட்டு இறங்கும் போது என் சேமத்தை இங்கிலீஷ்ல விசாரிப்பீங்கன்னு எவ்வளவு ஆசையா இருந்துட்டு இருந்தேன். என்ன தமிழ்ல பேசுறீங்க? அட போங்கம்மா, நானே உங்ககிட்ட பேசுறேன் இங்கிலீஷ்ல. ஹலோ, குட் மார்னிங், வெல்கம், ஆடுடு. ஆமா, நான் சொல்றது என்னன்னா, என்ன? நீங்களே யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? ஐயோ ஐயோ, உன் குறும்புத்தனம் இன்னும் ஒண்ணு விட்டு போல. தலைவாசல்ல வச்சே தொட்டு பேசுறீங்க. வேணாங்க, நீங்க வா. என்னம்மா நீங்க போகும்போது நல்லா கொழு கொழுன்னு கொழுபம மாதிரி போனீங்க, இப்ப வரும்போது கொத்தவால் சாவடி கொத்தவரங்கா மாதிரி இழைச்சு வந்திருக்கீங்களே, துரும்பா போயிட்டீங்க. தப்பா நினைக்காதீங்க, இதுக்கெல்லாம் காரணம் என்னுடைய சமையலை நீங்க சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு. அம்மா, இன்னைக்கு நீங்க வருவீங்கன்னு சொல்லித்தான் வகை வகையா எத்தனை பதார்த்தங்கள் பண்ணி வச்சிருக்கேன் தெரியுமா? அத்தனை எடுத்து டைனிங் டேபிள் மீத பெட்டுட்டு நீங்க எதை திங்கிறதுன்னு தெரியாம தடறி போய் ஒண்ணுமே திங்காம போயிடுவீங்க பாருங்க. உன் சமையல் பத்தி எனக்கு தெரியாத சோமு. அது போட்டும், அப்பா எப்படி இருக்காரு? அப்பா மாதிரியே இருக்காரு. அதே மீசை, அதே தாடி, அதே அன்பு, அதே கண்டிப்பு, அதே நாக்காளி. அம்மா, நீங்க இல்லாத குறைய இந்த வீட்டுல அப்பா ராமா தீர்த்து வைக்கிறாரு. மேல கீழே போயிட்டு வந்துகிட்டே இருக்காரு, ஒரே விளையாட்டு. அதிகம் முதலாளி வஸ்தாரு, தொழிலாளி போத்தாரு. இப்பதான் வரையாமா, பரீட்சையெல்லாம் எப்படிமா எழுதிருக்க? ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிட வேண்டாடி, இப்பவே எழுதி வச்சுக்கலாம். சார் மெட்ராஸா? ஆமா, உனக்கு தான் மெட்ராஸ் போறதுங்கிறீங்க, நானும் சும்மா வரேன். வண்டி சும்மா தான் போகுது, 30 ரூபா வாடகை, வீட்டு வாசல்ல கொண்டு விட்டுறேன் சார். ஐயா, 30 ரூபா வாடகை கொடுத்து மெட்ராஸ் போகக்கூடிய நிலைமை நான் இல்ல, வரேன். இன்னும் மைனடப்பா. சீக்கிரமா போ. பெட்ரோல் தின்னு போல இருக்கு. என்னப்பா அது? போயும் போயும் உன் கார்ல ஏறன. கண்ணத்தை கொஞ்சம் தரலாமா, கண்ணாலே காதலை சொல்லித் தரலாமா. கண்ணத்தை கொஞ்சம் தரலாமா, கண்ணாலே காதலை சொல்லித் தரலாமா. முன்னாலே ஆடி பறக்கும் கூந்தல் அழகை அணைத்துக் கொள்ள விடலாமா. ஆடி பறக்கும் கூந்தல் அழகை அணைத்துக் கொள்ள விடலாமா. பறந்து செல்லும் சிட்டுக்குருவி பார்வையை திருப்பு. முன் பாடம் கேட்கும் மாணவன் என் மேல் ஏனடி வெறுப்பு.
குரங்கு போலே தாங்குவதென்ன மாலையும் சுருட்டு. பக்கமா நெருங்கட்டுமா ஆசை உன்னை இழுக்கட்டுமா ஒரு பக்கமா நெருங்கட்டுமா ஆசையினால் உன்னை இழுக்கட்டுமா மல்லிகை பூவில் வண்டாட்டமா மயங்கட்டுமா அதில் மிதக்கட்டுமா மல்லிகை பூவில் வண்டாட்டமா மயங்கட்டுமா அதில் மிதக்கட்டுமா 64 வாங்கின காரு 27 இழுக்குது பாரு. பறந்து செல்லும் சிட்டுக்குருவி பார்வையை திருப்பு முன் பாடம் கேட்கும் மாணவன் என்னே ஏனடி வெறுப்பு. கண்ணத்தை கொஞ்சம் தரலாமா கையாலே காதலை சொல்லி தரலாமா முன்னாலே ஆடி பறக்கும் ஆடை எடுத்து உனக்கு கட்டி விடலாமா. பறந்து செல்லும் சிட்டுக்குருவி பார்வையை திருப்பு முன் பாடம் கேட்கும் மாணவன் என்னேல் ஏனடி வெறுப்பு.
வாங்க, உங்களை டிராப் பண்ணிட்டு போறேன். வரலாம். ஆனா எனக்கு கிடைச்ச அனுபவத்திலேருந்து நான் கொஞ்சம் முன்ஜாக்கிரதையா இருந்தா நல்லதுன்னு நினைக்கிறேன். காரை விட்டு திடீர்னு கீழே தள்ளிட்டேன்னாக்க Come on. பெரிய பீடிதான், எனக்கு தெரியும். கீழே கிடந்த மோகத்தை எடுத்து பெருசா ஆராட்டாரு. வாங்க, வீட்டுக்கு போய் நிதானமா ஆராய்ச்சி பண்ணோம். Come on. இதுதான் சாரதா இருட்டதுக்கு அப்புறம் காரை அடிச்சுட்டு தனியா போக வேண்டாம்னு சொல்றேன். நீ கேட்டா தானே? சேகர் மட்டும் அந்த சமயத்துல அங்க வரலன்னா உன் நிலைமை என்ன ஆகியிருக்கும்? சேகர், நான் உங்களுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ். என்னப்பா நீங்க எவ்வளவு பெரிய உதவி செய்திருக்காரு. உங்க மகளுக்காக அந்த மருடனோட சண்டை போட்டு அடிவேற வாங்கி கட்டிக்கிட்டு இருக்காரு. நீங்க சும்மா லேசா ஒரு தேங்க்ஸ் சொல்ல அவர் அனுப்பிடலாம்னு பாக்குறீங்களா? கார்ல வரும்போது அவரை பத்தின எல்லா விவரம் என்கிட்ட சொன்னாரு. இப்ப அவருக்கு தேவை உங்க தேங்க்ஸ் இல்ல, இருக்க ஒரு இடம், ஒரு வேலை. அதுக்கு ஏதாவது வழி பார்ப்பீங்கன்னு கூப்பிட்டுக்கிட்டு வந்தோம். இருக்க இடமா? என்னப்பா இதுக்கு யோசனை? நம்ம அவுட் ஹவுஸ் தான் காலியா இருக்கு. அது அவருக்கு அவுட் ஹவுஸ் குட் ஐடியா. மிஸ்டர் சேகர், நீங்க நம்ம அவுட் ஹவுஸ்லயே தங்கலாம். ரொம்ப தேங்க்ஸ் சார். சாரதா, அவரை அங்க அழைச்சிட்டு போமா? சரிப்பா. நான் வரேன் மிஸ்டர் சேகர். Come on. என்ன சார், வீடு சின்னதா இருக்கேன்னு பாக்குறீங்களா? எல்லாம் உங்களுக்கு இது போதும். கொண்டு கட்டிக்கு இது போதாதா? எப்படி, வீடு பிடிச்சிருக்கா? உங்களை தான் சார் கேட்கிறேன், வீடு பிடிச்சிருக்கா? உலகமே எனக்கு இப்பதான் பிடிச்சிருக்கு. ஏன் தெரியுமா? ஏன்? நான் சொல்லட்டுமா? எனக்கு தெரியுமே ஏன்னு. ஏன்? இருக்க வீடு கிடைச்சாச்சு, அப்பாச்சி பாஸ்ல சீக்கிரமாவே ஒரு வேலையும் கிடைச்சிடும். உங்களுக்கு என்ன சார் ராஜா? என்னடா ஒரு பெண்ணு இவ்வளவு உதவி செய்தாடே, ஒரு சின்ன தேங்க்ஸ் வரலையே. ஓஹோ, ஐ சீ. Thank you very much, madam. No mention, please. டைம் ஆச்சு, நான் வரேன். சரக்கெல்லாம் வந்துருச்சா? அடுத்த தோணி எப்போ வருது? கமிங் ஃப்ரைடே நைட். மோகன், ஏன் ஒரு மாதிரியா இருக்கிற? இன்னுமா அந்த பெண்ணை பத்தியா நினைச்சிட்டு இருக்கிற? நம்ம தொழிலுக்கு போலீஸ்காரங்க எவ்வளவு டேஞ்சரோ அதே மாதிரி தான் பொம்பளைங்களும். பி கேர்ஃபுல். பாஸ். ஓ, மாணிக்க பாஸ். என்ன அவனை பத்தி நல்லா விசாரிச்சியா? நீங்க போனதும் அவனை க்ளோஸா வாட்ச் பண்ண. அவன் கூட நம்ம மோகன் சார் சண்டை போடுற போது அவர் விரல்ல இருந்த மோதிரம் நழுவி கீழே விழுந்துச்சு. அதை எடுத்து உன்னிப்பா கவனிச்சான் பாஸ். எது? அந்த
இந்த ஜேஆர் எழுத்து வைரத்துல பதிச்சிருக்குமே அந்த மோதிரமா? அதேதான்ப்பா. உடனே அந்த பொண்ணு, நீங்க பெரிய சிஐடி தான் எனக்கு தெரியும், வாங்க வீட்டுக்கு போகலாம்னு சொல்லி தங்காரமே அழைச்சிட்டு போயிட்டான். சந்தேகமே இல்லப்பா, நம்ம எல்லாம் உளவு பார்க்க வந்த சிஐடி தான் அவன். அப்ப அவனை க்ளோஸா ஃபாலோ பண்ண வேண்டியதுதான். என்னைக்கு அவன் சிஐடின்றது உறுதியாகுதோ அன்னைக்கே அவனை. மாணிக்கம், அந்த பொண்ணை பத்தி விசாரிச்சியா? அவ பெரிய இடத்து பொண்ணு. அவ அப்பா பெரிய பேங்கர், பேரு ரெங்கராம். பெரிய பெரிய லட்சாதிபதிகள்லாம் அவர்கிட்ட பணம் வாங்கிட்டு போறாங்க. 100 ரூபீஸ் நோட்டு, பிட் நோட்டீஸ் மாதிரி சர்வ சாதாரணமா விளையாடுதான். அவ்வளவு பெரிய. அவரை பத்தி யாரா கேட்டாங்க? அந்த பொண்ணை பத்தி சொல்லு. பேரு சாரதா. சாரதா, வாட் a beautiful name. மோகன், நீ அங்கேயே நில்லு, நான் எங்கேயோ நிக்கிறேன். உனக்கு தேவை சாரதா, எனக்கு தேவை லட்சாதிபதி ரங்கநாதன். நாம நினைக்கிறது நடக்குமா? மோகன், இந்த உலகத்துல யோக்கியனுங்க நினைக்கிறதா நடக்காது. நாம நினைக்கிறது நிச்சயம் நடக்கும். எப்படி? எப்படி? சாரதா, குட் ஈவினிங் டாடி. செலவுக்கு பணம் வாங்கினியாமா? என்ன 100 ரூபாய் தானே? சாரதா, வர வர நீ ரொம்ப செலவு பண்ற. பணத்தை பார்த்து செலவழிக்கணும். அண்டர்ஸ்டாண்ட்? கூட குடுத்துட்டீங்களே டாடி, பணத்தை பார்த்து கொடுக்கணும். அண்டர்ஸ்டாண்ட்? இந்த காலத்து பெண்கள், ஓ மை காட். ஆமா, எந்த கோட்டையை பிடிக்க இப்படி திட்டம் போடுறீங்க? கோட்டையை பிடிக்கலாம். இப்ப ஐயா நிலைமையே இதுதான். கையில் ஒரு காசும் இல்லை, கண் கொடுப்பார் யாரும் இல்லை, அடகு வைக்க நகையும் இல்லை, ஆதரிப்பார் யாரும் இல்லை, ஆதரிப்பார் யாரும் இல்லை. ஐயோ ஐயோ ஐயோ, சைக்கிள் இதே பாட்டே தெருமுனையில நின்னு பாருங்க, நிறைய கிடைக்கும். என்ன உதய? உங்களுக்கு பணம் தானே வேணும்? ஒரு சின்ன உதவி செய்றீங்களா? என்ன செய்யணும்? தயவு செய்து நீங்க பாடாம இருக்கணும். ஐயோ, பெண்கள் கையால் பணம் வாங்கி எனக்கு பழக்கமே கிடையாது கிடையாது. சுவாமி, பாவாய், என்ன வார்த்தை சொன்னீர்கள்? என் கையில் இருப்பதை பாருங்கள். பணம் சுவாமி, பணம். பணம் ஏன் போதவில்லையா? கூட வேணா தரேன், தயவு செய்து மறுபடியும் பாடாதீங்க. இந்த கையால் தொட்டு பணம் வாங்கி பழக்கம் கிடையாது. இருந்தாலும் இப்போ எனக்கு நிலைமை சரியா இல்லை. என்னது தேங்க்ஸா? இது ஏனாம் இல்ல சார், கடன். கடன் வட்டியோட சேர்த்து தரணும். வட்டி கொடுக்கணுமா? தரட்டுமா? ஆசை தோசை. Good morning, sir. Good morning. Good morning, sir. Good morning. Good morning, sir. Good morning. Good morning. குட் மார்னிங் லிலி. Oh, good morning. லிலி, நேத்து ஈவினிங் நீ ஏன் கிளப்புக்கு வர? ஓ, நான் உங்களுக்காக எவ்வளவு நேரம் காத்திருந்தேன். ஏமாத்திட்டீங்களே. You never keep up engagements, you clumsy boy. கோச்சிக்காத லிலி, இன்னைக்கு ஈவினிங் மை ஃபேர் லேடி பிக்சர் போமா? ஏமாத்த மாட்டீங்களே? என்ன லிலி இது, ஷூரா போவோம். நீங்க இந்த சின்ன விஷயத்தெல்லாம் பெருசு பண்றீங்க. நான் செலவு பண்ணக்கூடாதா? செலவு பண்ண எனக்கு உரிமை இல்லையா? உரிமைன்ற பெயரால என் சொந்த மகனே இப்படி செலவு பண்ணா கூட நான் அனுமதிக்க மாட்டேன். எதுக்கு ஒரு லிமிட் உண்டு. மோகன், இந்த பிசினஸ்ல என் கூட்டாளியா இருந்தாரே உங்க அப்பா, அவர் சாகும்போது உன்னை என்கிட்ட ஒப்படைச்சிட்டு போனார். எனக்கு யாரையாவது ஒருத்தனை மகனேன்னு கூப்பிட மாட்டேனான்ற ஒரு துடிப்பு. அதனாலதான் உன்னை என் சொந்த மகனா நடத்திட்டு வரேன். Hereafter be careful. சார், உங்களை ஆளுக்கு பார்க்க வந்திருக்காரு. வர சொல். மோகன், எல்லாம் உன் நன்மைக்கு தான் சொல்றேன். நான் இவ்வளவு பணம் சேர்த்து வச்சிருக்கிறேன் யாருக்காக? எனக்கு என்ன சொந்த மகனா இருக்கிறான்? எல்லாம் உனக்கு தான் மோகன்.
நமஸ்காரம் மிஸ்டர் பாலசுந்தரம், நமஸ்காரம். வாங்க மிஸ்டர் சேஷாத்ரி, வாங்க. மன்னிக்கணும், அப்பாவும் பிள்ளை ஏதோ பேசிட்டு இருந்தேன். சிவ பூஜையில கரடி பூந்த மாதிரி நீங்க வந்துட்டீங்க, நான் போறேன். நாங்க ஒண்ணு அப்படி ரகசியம் பேசிட்டு இருக்கல. உங்களை நான் எதுக்காக வர சொன்னேன்னா, எதுக்கு சார்? சில முக்கியமான விஷயங்கள் பேசணும். உட்காரு. தேங்க்யூ தேங்க்யூ. இந்த கம்பெனி ஆரம்பிச்சு 3 மாசம் தான் ஆகுது. தெரியுமே. தொடர்ந்து 20 வருஷங்களா நான் வெளிநாட்டிலே இருந்துட்டதுனால இங்க உள்ள சட்டத்திட்டங்கள், கம்பெனி விவகாரங்கள் இதுல எல்லாம் எனக்கு அவ்வளவா அனுபவம் போதாது. ஆமா ஆமா ஆமா. மிஸ்டர் சேஷாத்ரி சார், உங்களை எங்க கம்பெனி ஆடிட்டரா நியமிச்சதே இந்த விஷயங்களெல்லாம் நீங்க நல்லா கவனிச்சு வேண்டிய ஏற்பாடுகளை செய்வீங்கன்னு தான். கவலை விடுங்கண்ணா, நான் இங்க வந்துட்டோனோ இல்லையோ, எது எது எப்பப்ப நடக்கணுமோ அதாவது அப்பப்ப நடக்கும்னா, மிஸ்டர் பாலசுந்தரம் உங்களை மாதிரி பெரிய மனுஷாவோட சிநேகம் கிடைக்கிறதுன்னா சாமானியமா? ஏதோ பூர்வ ஜென்ம பூஜா பலன் நேக்கு பலிடமாச்சு. அது இருக்கட்டும் மிஸ்டர் சேஷாத்ரி. சார், மிஸ்டர் ரங்கநாதன் ஒருத்தரை பத்தி சொன்னீங்களே, வாழ்க்கை பெரிய கோடீஸ்வரால் பிசினஸ் பண்றவர்களுக்கெல்லாம் குறைஞ்ச வட்டிக்கு பணம் கொடுத்து உதவி பண்ணிட்டு இருக்கா. ரொம்ப தங்கமான மனுஷன். அவளுக்கு நான் தான் ஆடிட்டர். நாங்க திடீர்னு அவ கிட்ட இருந்து ஒரு போன் கால் எடுத்து, என்ன சார்? ஒண்ணுமில்ல, மிஸ்டர் பாலசுந்தரம்னு புதுசா ஒருத்தர் வந்திருக்காரு, அவளோட கொடுக்கல் வாங்கல் வச்சுக்கலாமா என்ன எப்படின்னு கேட்டா. பேசா சரிங்களா, ரொம்ப நல்ல இடம் அப்படின்னு நான் தான் சிபாரிசு பண்ணேன். அதை பத்தி தான் நானும் பேசணும்னு நினைச்சேன். இப்ப நம்ம பிசினஸ்க்கு கொஞ்சம் அர்ஜென்ட்டா பணம் தேவைப்படுது. என்ன பிரமாதம், அரேஞ்ச் பண்ணி விடுறேன். அப்போ நாளைக்கு நீங்க அவளை மீட் பண்றதுக்கு வேண்டிய ஏற்பாடை நான் செஞ்சு விடுறேன். அதோ மிஸ்டர் ரங்கநாதன் வரால. பார்த்து மெல்ல. இவாதான் மிஸ்டர் ரங்கநாதன். நான் தான் இவாளை பத்தி நிறைய சொல்லியிருக்கேன். இவா மிஸ்டர் பாலசுந்தரம், அவ இவாளுடைய சன் மோகன் திருநாமம். நிக்கிறீங்களா? உட்காருங்க. மிஸ்டர் பாலசுந்தரம், என்ன மன்னிக்கணும். என் வீடு தேடி வந்திருக்கீங்க, எழுந்து நின்று வரவேற்க முடியாத நிலையில இருக்கேன். அதனால என்ன பரவாயில்ல. மிஸ்டர் சேஷாத்ரி உங்களை பத்தி நிறைய சொல்லியிருக்கிறார். உங்க கூட பழகணும், உங்ககிட்ட கொடுக்கல் வாங்கல் வச்சுக்கணும்னு எனக்கு ரொம்ப நாளா. இத பாருங்க மிஸ்டர் பாலசுந்தரம், எது எது எப்பப்ப நடக்கணுமோ அது அது அப்பப்ப நாங்க நடக்கும். வேலை வந்துடுது, நடந்துடுது. மிஸ்டர் பாலசுந்தரம், உங்களுக்கு எந்த சமயத்துல எவ்வளவு பணம் தேவைன்னாலும் சரி, தாராளமா என்கிட்ட நீங்க கேட்கலாம். என்ன மிஸ்டர் சேஷாத்ரி? ஆமா ஆமா, நீங்க 2 பேரும் இப்படி ஒரே இடத்துல சந்திச்சு பேசுறத பார்த்தா எனக்கு எப்படி இருக்கு தெரியும்? இமயமலையும் இந்திய மலையும் ஒன்னா சேர்ந்தா எப்படி இருக்குமோ அப்படி இருக்கு. பாத்தீங்களா, நீங்க சொல்றதுக்கு முன்னாடியே காபியை கொண்டு வந்திருக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு பெரியவங்க வந்தா எப்படி நடந்துக்கணும்னு. ஆஹா ஆஹா, பார்த்தோன்னே புரிஞ்சுக்கிட்டேன். இவங்கதான் அப்பா மகன். என்ன அன்பு, என்ன பாசம். அப்பா மகனுக்கு காப்பியை கொடுக்கறதும், மகன் அப்பனுக்கு காப்பியை கொடுக்கறதும் சாட்சாத் தசரத சக்கரவர்த்தியும் ஸ்ரீ ராமபிரானையும் பிரத்யட்சமா பாக்குற மாதிரி இருக்கா. குறும்புக்காரன் சுவாமி. குறும்புக்காரன் இல்ல, நான் சமயக்காரன். பார்த்தேனா? மிஸ்டர் பாலசுந்தரம், என் மகள் சாரதா, மிஸ்டர் சேகர் இங்கதான் அவுட் ஹவுஸ்ல தங்கி இருக்காரு. மிஸ்டர் பாலசுந்தரம் பெரிய பிசினஸ்மேன். அவருடைய ஒரே மகன் மிஸ்டர் மோகன். மிஸ்டர் பாலசுந்தரம், சேகர் எனக்கு எப்படி அறிமுகமானார் தெரியுமா? எப்படி? சாரதா ஒரு நாள் பீச் பக்கம் போயிருந்தப்போ யாரோ சில ரவுடிங்க அவர்கிட்ட கலாட்டா பண்ணாங்களா. அந்த சமயம் பார்த்து சேகர் அங்க வந்திருக்காரு. ஓஹோ. அந்த ரவுடிங்களோட சண்டை போட்டு அவங்களை விரட்டி அடிச்சுட்டு சாரதா இங்க வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு வந்தாரு. வெல்டன் மிஸ்டர் சேகர். அப்படித்தான் ரவுடி பசங்களை அடிச்சுதான் விரட்டணும். சண்டையில மட்டும்தான் அவர் கெட்டிக்காரங்கிறது இல்ல, படிப்புலயும் கெட்டிக்காரர். He is a graduate, but unemployed. உங்க கம்பெனில ஏதாவது வேலை இருந்தா? ஓ, அதுக்கு என்ன மிஸ்டர் சேகர், நாளைக்கு என்ன கம்பெனில வந்து பாருங்க, உங்களுக்கு ஒரு நல்ல வேலை போட்டு தரேன். மிஸ்டர் ரங்கநாதன் சொல்லிட்டா அப்புறம் அதுக்கு அப்பவே கிடையாது. தேங்க்யூ வெரி மச் சார். கங்க்ராச்சுலேஷன். தேங்க்யூ. ஓ, மறந்தே போயிட்டேன். ஜேம்ஸ் பாண்ட் நாவல் வேணும்னு கேட்டீங்களே, வாங்க. எஸ்கியூஸ் மீ சார். சரி, அப்ப நாங்க புறப்படுறோம். சரி, நான் தான் உங்களை நேர்ல வந்து பார்க்க முடியாத நிலையில இருக்கேன். நீங்க ஏன் கவலைப்படுற? இவாளை பிடிச்சு இழுத்துட்டு வர வேண்டியது என் பொறுப்பு. என்ன நான் சொல்றது? அப்ப நான் இவாளோடைய முதலாளி. என்ன நான் சொல்றது என்னன்னா, நீங்களே யோசனை பண்ணி புரிஞ்சுங்க. எனக்கு என்னமோ அவங்க முகத்தை பார்த்தாலே நல்லவங்களா தெரியுது. அப்பா வேற அவங்க கிட்டே உங்களுக்கு வேலைக்கு சிபாஸ் பண்ணிருக்காங்க. எனக்கு பயமா இருக்கு சேகர்.
ஒருவேளை அங்கேயும் உங்களுக்கு வேலை கிடைச்சாலும் நீங்க ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். டோன்ட் வரி டியர் கேர்ள், இந்த ஜேம்ஸ் பாண்ட் கிட்ட யாரும் வாலாட்ட முடியாது. எச்சரிக்கையா இருக்க வேண்டியது அவங்கதான். அப்பா இங்க வாம்மா. இன்னுமா தூங்கல? தூக்கம் வரலப்பா. அட எனக்கு தான்மா தூக்கம் வரல. உட்காருமா, ஒரு கேம் செஸ் ஆடுவோம். அப்பா உட்காருமா. ஏப்பா டாக்டர் உங்களுக்கு நேத்து என்ன சொன்னார்? என்ன சொன்னார்? என்ன சொன்னாரு? ராத்திரி ரொம்ப நேரம் கண் விழிக்க கூடாதுன்னு சொல்லல. போய் தூங்குங்கப்பா. அவர் கிடக்குறாருமா. ஒரே ஒரு கேம் சொன்ன கேளுங்கப்பா, எல்லாம் நாளுக்குள்ள இருக்கலாம். அப்பா சொல்ல மறந்தேனே. என்ன? எஸ்கின் கால்வெல் நாவல் படிச்சேன்ப்பா. என்னமா இருந்திருக்காருப்பா. நீங்க கட்டாயம் படிக்கணும்ப்பா. உங்க ரூம்ல வச்சிருக்கேன், போய் படிங்கப்பா. அதெல்லாம் நாளைக்கு. இப்ப செஸ் தான். போய் தூங்குங்கப்பா. போனப்பா. ஏன் நேரம் தெரியாம கத்துது? நீங்க தூங்கலன்னு அதுக்கு தெரியுமாப்பா? அதே நான் கவனிச்சுக்கிறேன். அந்த மக்கு பூனை இனிமே இப்படி சமய சந்தர்ப்பம் தெரியாம சத்தம் போடாதேன்னு கண்டிச்சு வைக்கிறேன். போய் தூங்கு. நீங்க இன்னும் 1 மணி நேரம் இங்கதான் நானே தனியா செஸ் ஆட போறேன். சரிப்பா, குட் நைட். சாரதா அப்பா இன்னுமா போகல? போறேன்ப்பா, போறேன். Good morning, sir. Good morning. Good morning, Lily. Oh, Shekhar. Good morning, sir. Good morning. வேலையில சேர்ந்துட்டியா? I am very happy. Lily. Yes, boss. Yes, boss. Shekhar, உனக்கு எந்த உதவி தேவையா இருந்தாலும் லில்லியை கேளு செய்வா. லிலி புதுசு. மிஸ்டர் சேகர், ஏதாவது உதவி தேவையா? வேணுங்கிற போது உன்னே கூப்பிடுறேன். லிலி, இப்போ கொஞ்சம் சும்மா போறியா? நீ ரொம்ப வெக்கப்படுறேன். நான் பாடவும் இல்லை, ஆடவும் இல்லை. கொஞ்சம் வேலையை பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஆளை விடு. இம்ப்ரெஸ் பண்றேன். மோகன், சேகர் நம்ம கிட்டே வேலைக்கு வந்துட்டான். நம்ம தூண்டில் அவன் விழுந்துட்டான், நாம சந்தோஷப்படக்கூடாது. அவன் நம்ம காட்டும் புத்திசாலியா இருக்கலாம். நம்மையே உளவறியறதுக்காக இங்க வந்து வேலைக்கு சேர்ந்திருக்கிறான். அதனால அவனை ரொம்ப ஜாக்கிரதையா கண்காணிக்கணும். நீங்க எதுக்கும் கவலைப்படாது. அவனை நானே கவனிச்சு. வெரி குட்.
இப்ப என்ன ஆயிடுச்சு உங்களுக்கு? ஏன் இப்படி தலைகிற நிக்கிறீங்க? தங்கம், నాకు மூளை பலவீனமா போயிருந்து ரொம்ப பேர் சொன்னாங்க. ஒருத்தர்கிட்ட అడిగితిని వాడు చెప్పుతుడు శిరసాసనం చేస్తే మూளைக்கு blood వస్తుంది, அதுக்கப்புறம் நல்லா வேலை செய்யும்னு. அதனால தான் தலைகளா நிலப்பட்டாங்க. உங்க உடம்புல ரத்தம் இருந்தா தானே மூளைக்கு வரப்போகுது. ஏன்னா ஒழுங்கா பாடுபட்டு ஒழுங்கா சாப்பிடுற உடம்பெல்லாம் இதாவே ఉంటుంది. அனாவசியமான வழியில சம்பாதிச்சு அனாவசியமா சாப்பிடுற உடம்புல அங்கங்க அனாவசியங்க சதை போடும். ஒருத்த உடம்புல இருக்கிற சதையை வச்சு அவன் கதையை சொல்லிவிடலாம். அப்போ உங்களை பொறுத்த வரையில உங்களுக்கு ஒரு கதையே இல்ல போல இருக்கு. பரவாயில்லையா, என்னோட சேர்ந்து நீக்கும் புத்திசாலித்தனமா மாட்டாடுனாங்க. அது சரி, பூவோட சேர்ந்து நாரும் மணக்கும் கதை. ஆமா, இப்ப பூ யாரு நார் யாருன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். பார்த்தாலே தெரியலையா? நான் தான் அந்த பாக்கியம் வந்துடும். நாரு, இந்த நாரு பூவை என்ன செய்யும் தெரியுமா? இப்படி 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 ஏமா நார நிக்குது, பூ பிடிச்சுவே. இந்த தங்கா என்ன பழைய மாதிரி நினைக்காத. இப்பெல்லாம் சிறசாதனம் சேசி சேசி மூளையை டெவலப் பண்ணிட்டு இருக்க. தெரிஞ்சா நான் தான் தெரிஞ்சேன். வெங்காயம் பிடிச்ச இது என்னடா அது வேஷம்? இன்னைக்கு லேடிஸ் கிளப்ல ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன். நான் இந்த ட்ரெஸ்ல போனேன். எப்படி நல்லா இருக்கா? கேட்கணுமா? நீ எந்த ட்ரெஸ் போட்டுக்கிட்டாலும் அழகாத்தான் இருக்க. ஆண்குயில் வரும் வரை ஆசைகள் தரும் வரை, ஆண்குயில் வரும் வரை ஆசைகள் தரும் வரை, பூங்குயில் காத்திருந்தாளோ இங்கே அழகிய பொன்னுடன் மெழுகன உருகிட வாசலை பார்த்திருந்தாளோ, வாசலை பார்த்திருந்தாளோ. மன்னவன் தொட மையலில் விழ சித்திர கிளி குஞ்சுவாளினி, வெண்ணிலாமுகம் குங்குமம் பெறும் நல்ல நாள் தரும் மங்களம் வரும். வள்ளுவன் குரல் சொல்லிடும் பொருள் நல்லறம் தரும் இல்லறம் வரும். வெண்ணிலா முகம் குங்குமம் பெறும் நல்ல நாள் தரும் மங்களம் வரும். வெண்ணிலா
வெண்ணிலாமுகம் குங்குமம் பெறும் நல்ல நாள் தரும் மங்களம் வரும். சேகர், இனிமே நீ அவுட் ஹவுஸ்ல இருக்கிறத நான் அனுமதிக்க மாட்டேன். ஏதோ வேலை இல்லாம வந்த சரி இருன்னு சொன்னேன். இப்போ உனக்கு வேலை ஆயிடுச்சு, மாசம் 200 ரூபாய் சம்பாதிக்கிறேன். வேற இடம் பார்த்துட்டு போயிடு. அப்பா அப்பா இப்படி திடீர்னு போக சொல்றீங்களே, எங்க என்னப்பா போவாரு? அதெல்லாம் எனக்கு தெரியாது. சேகர் இனிமே தனியா அந்த அவுட் ஹவுஸ்ல இருக்கிறத நான் அனுமதிக்க முடியாது. வேணும்னா அவங்க அப்பா அம்மா கூட்டிட்டு வரட்டும், அப்ப எனக்கு ஆட்சேபனை இல்லை. எனக்கு அம்மா அம்மா மட்டும்தான் இருக்காங்களா? அவங்களே கூட்டிட்டு வந்துரு. வெள்ளிக்கிழமை சந்தி கொடுத்துட்டு வரப்பா. ஏன் சார்? ஆமா சார், ஆமா. இன்னும் 2 நாளைக்குள்ள உன் அம்மா இங்க வந்து சேரணும். நீ போகலாம். சாரதா, நீ தாயில்லாத பொண்ணு. இன்னைக்கு நடந்தத உன் அம்மா உயிரோடு இருந்து பார்த்திருந்தா அவ மனசு எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கும். அப்பா சாரதா, கல்யாண கோலத்துல சிரிச்ச முகத்தோட நீ இருக்கிறத பாக்கணுங்கிற ஆசை என் உள்ளத்துல எப்படி பொங்கிக்கிட்டு இருக்கு தெரியுமா? நீயும் சேகரும் அன்பா பழகிறது எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா? நான் அதை மனப்பூர்வமா ஆதரிக்கிறேம்மா. ஆனா எதுக்கும் ஒரு முறை இருக்கு. நம்ம உள்ளங்களுக்கு மட்டும் நாம நல்லவங்களா இருந்தா போறாது. நம்ம சுத்தி ஒரு ஊர் இருக்குங்கிறத நாம என்னைக்கும் மறக்கக்கூடாது. நான் செஞ்சு தவறம்மா, என்னை மன்னிச்சுங்கப்பா. நீ தவறே செய்ய முடியாதம்மா. இப்படி மூட்டையை கட்டி வச்சுக்கிட்டு வெள்ளுதாரம் என்ன அர்த்தம்? నేను అప్పుడే చెప్పానుగా, ఒరే అవుట్ హౌస్ சேகர் பிளாட்ஃபார்ம் சேகர் ஆகாது என்ன விதாவா விளையாடுன அனுபவிச்சு. ஆமா, இப்ப எங்க தான் போக போறீங்க? எங்கேந்தோ வந்தேன், எங்கேயோ போறேன். ఏమి షార్ట్ స్టోరీ చెప్తారా? என்ன இவர் வரலாறு 2 நாள்ல ஃபினிஷ் చేశారే? இப்படியே உட்கார்ந்துகிட்டு இருந்தா கதவை திறந்துகிட்டு மகனேன்னு அம்மா வந்துடுவாங்களா? அம்மாவத்தான் விலை கொடுத்து வாங்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. காணி ఈ மெட்ராஸ்ல அம்மா கூட கிடைச்சிருவாங்க. ஆனா இந்த மாதிரி அவுட் ஹவுஸ் கிடைக்காது. நான் சொல்றது என்னன்னா, நீயே யோசிச்சு பார்த்து தெரிஞ்சுக்க. சரி சரி, அவங்க தனித்தனியா போய் தேடி பார்ப்போம். டைம் ஆயிடுச்சு, நான் தேட போறேன். నేను தேட போறேன். அம்மா మీరు కాదు, అమ్మా అమ్మా ఏమండి? நான் தான். அதானே, ஏன் யார பார்க்கணும்? என்ன வேணும் உங்களுக்கு? ஒண்ணும் இல்ல, லோப்பல வீடு இருக்குதா, அவங்கள பார்க்கணும். நீர் வரண்டி? யோ, எத்தனை வாடிய சொல்றது? நான் தான். சரி சரி சரி, புரிஞ்சு போச்சு. லோப்பல போய் நீர் அங்கே இருந்துகிட்டு பீடியை பம்ப் பண்ணி. யோ, நீ யாருன்னு சொல்லாம பேசிக்கிட்டே இருக்கியா? ஒண்ணும் இல்லைங்க, நடிக்கிறதுக்கு ஒரு நல்ல சான்ஸ், ஒப்பந்தம் பண்ணிட்டு போவான்னு வச்சேனும். ஐயா, ஒப்பந்தமா? நிக்கிறீங்க? வாங்க சார், வாங்க வாங்க, உட்காருங்க சார். இந்த ஒப்பந்தம் விட்ட வார்த்தையை கேட்டு 3 வருஷம் ஆச்சு சார். சார், இங்க இருங்க, கூட இருங்க. எல்லாரும் வெளியே தள்ளி கதவு சாத்துவாங்க, நீர் என்ன லோப்பல தள்ளி கதவு சாத்துறீங்க? அப்படியே பழகி போச்சுங்க. அப்படியா? ஆமா, அது என்ன கதை? புஷ்பா பீடி? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, நீங்க குடிக்கிற பீடி இல்லைங்க. ஐயோ, நான் பீடி குடிக்கிறது இல்லைங்க, சிகரெட்டு. பீடினா பீனா பெங்களூர், டீனா தாசப்பா. தாசப்பா பெத்த பொண்ணு. அது சரி, தாசப்பா தான் பெக்க முடியும், பின்ன பெங்களூர் பெத்தோம். ஏங்க, தாசப்பா யாருங்க? எனக்கு மாமா. உனக்கும் ஒரு மாமா? ஆமா. ஆமா, பூஜாவை என்ன நீங்க கீழே பெட்டரா? அது எப்படிங்க வைக்க முடியும்? புஷ்பா சம்பாதிச்சதுல இது ஒண்ணுதானங்க மிச்சம். இது எவங்களும் தர்றதில்ல. நான் காட்டுறாப்பா. இது ஒண்ணுதாங்க என் பர்சனல் ப்ராப்பர்ட்டி. அவங்கள தம்பண்டி. அதை விட வேற என்ன வேலை? ஆளு பேச்சு ஒரே வறட்சியா இருக்கு. இடம் வசதியா இருக்கு. எல்லாம் விலைக்கு வாங்கி போட்டதா இல்ல வாடகைக்கு வாங்கினதா? எப்படியோ ஏதாவது பகனே ஊதி. வணக்கம் சார். வாங்கம்மா, குழந்தைய கூப்பிடுங்க. குழந்தைங்க? பீடி நான் தான் சார். சரிடா, பீடி நீரா? சார், போயிடாதீங்க. நீங்க என்ன வேஷம் கொடுத்தாலும் செய்வா, அடக்கமா நடந்துக்குவா. நீங்க எதிர்பார்க்கிறது கிடைக்கும். அந்த அண்டர்ஸ்டாண்டிங் உண்டே சாரும். ஆமா, நீங்க என்ன வேஷம்னு சொல்லலையே? போய் மாமா, உனக்கு ஒண்ணுமே பேச தெரியல. இங்க இருந்து காரியத்துக்கு எடுக்காத. உள்ள போய் சமையல் வேலை கவனி. பாப்பா. ஆமாயா, என்னென்னமோ வேலை செஞ்சுக்கிட்டு இதையாவது ஒழுங்கா செய்ய போ. அது சரி. ஆமா, எனக்கு என்ன வேஷம் சார்? என்ன வேஷங்க? நானா பக்கம் பார்த்தாலும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் அம்மா வேஷம் கொடுக்கலாம். அம்மா வேஷத்துல ஃபர்ஸ்ட் கிளாஸ் வேறையா? என்ன தைரியம் இருந்தா எங்க அம்மா வேஷத்துக்கு கூப்பிடுவேன். நேற்றுக்குதான் 17வது பிறந்த நாள் விழா கொண்டாடினேன். 17வது பிறந்த நாள் விழாவா? எத்தனையாவது தடவையா கொண்டாடினீங்க? 6வது தடவையா? யாருக்காக? எனக்கு தான். சரிக்கல. நல்ல கேள்வி கேக்குறியா? ஏதோ ஒரு
குழந்தைய பெற்றுட்டு இன்னும் ஏன் சிரிக்கிற? சிரிச்சு தானே இவ்வளவு இன்னும் ஏன்? அம்மா இப்ப நாடு இருக்கிற நிலைமையில வீட்டுக்கு 3 குழந்தைங்க தான் இருக்கலாம். ஒரு பொம்பளை வாழ்க்கையில 3 தரம் தாமா சிரிக்கணும், மத்த நேரம் பூரா அழுகாச்சுதான். ஐயா இதெல்லாம் என் குழந்தைங்க இல்ல, எங்க அக்கா குழந்தைங்க. நான் தான் இங்க வளர்க்கிறேன். வளர்க்கறியா? வள வள. அம்மா ஆட்டு பண்ண வைக்கலாம், மாட்டு பண்ண பெட்டு வச்சு, கோழி பண்ண பெட்டு வச்சு, இப்படி குழந்தை பண்ணையே வச்சிருக்கிறியம்மா. அக்கா குழந்தை வளர்க்கறேன்னு வாய் பூசாம பொய் வேற சொல்றியே. நீ தாயா நடிக்கிறது கூட நாய்க்கு இல்ல. இங்க வர இத்தனை குழந்தைய பெத்துட்ட வர வரான்னு சோத்த போட முடியாம சாகடிச்சுக்கிறான். ஏலே இரா என் போத்தால ஜரு எனக்கு அதுக்கு வராமையா போகும். பீடி புஷ்பா பீடி கோடி. என்ன அம்மா வந்துட்டாங்களா? ரோமு அவனுக்கும் கிடைக்கலையா? அப்போ அம்மா 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 என்ன மனுஷன் இல்லையா? நான் எங்க நாம தேடினேன், கேட்டேன். இப்ப யாரா பைத்தியக்காரன் அம்மாவா நடிக்கிறதுக்கு ஆள தேடுறான்னு சொல்லி என்ன பார்த்து சிரிச்சாங்க, கேவலமா பேசினாங்க. எல்லாம் ஒன்னால வந்ததுதான். இந்த அவுட் ஹவுஸ்ல தங்குறதுக்காக நான் எவ்வளவு ஒரு மூலையில தூங்கி கிடந்த ஏக்கத்தை தூண்டி விட்டுட்டு எல்லாருமா வேடிக்கை பாக்குறீங்க. என்னை பத்தி யாருமே கவலைப்பட வேண்டாம். நான் இந்த இடத்தை விட்டு இப்பவே தொலைஞ்சு போறேன். சேகர் புள்ளன்போடு தேடினா இறைவனே கிடைப்பான்னு சொல்றாங்க. ஒரு 20 தாய் தானே கிடைக்க மாட்டாங்க. எங்கே உள்ளன்போடு அம்மான்னு கூப்பிடுங்க, வராங்களா இல்லையான்னு பாருங்க. அம்மாங்கிற சொல்லுக்கு எனக்கும் இந்த ஜென்மத்துல உறவில்லாம போயிடுச்சே. தயவு செய்து எனக்காக தான் கூப்பிடுங்களேன். அம்மான்னு கூப்பிடணும், அவ்வளவுதானே? அம்மா 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 உங்களுக்காக நான் தேடிக்கொண்டு வந்தேன். அம்மா 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 அப்பா வராரு. அப்பா சேகரோட அம்மா வந்திருக்காங்க. அப்படியா? வாங்கம்மா உட்கார். அம்மாவை அழைச்சிட்டு வந்தா தான் அவுட் ஹவுஸ்ல இருக்கலாம்னு நான் கண்டிப்பா சொன்னது சேகருக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்கணும். ஆனா நான் ஏன் அப்படி சொன்னேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என் மகன் எப்பவும் தவறான பாதையில போக மாட்டாங்கிற நம்பிக்கை எனக்கு உண்டுங்க. உங்க மகனை பத்தி எனக்கு நல்லா தெரியும்மா. தங்கமான பிள்ளை. இந்த காலத்துல இப்படி ஒரு பிள்ளைய பார்க்கறது ரொம்ப அபூர்வம். அவனை மகனா அடைய நீங்க கொடுத்து வச்சிருக்கணும். உங்க அன்பும் ஆதரவும் அவனுக்கு கிடைச்சதை பற்றி நான் ரொம்பவும் சந்தோஷப்படுறேங்க. அம்மா, என் மனசுல ரொம்ப நாளா ஒரு ஆசை. அதுக்கு உங்களுடைய சம்மதமும் கிடைக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. சீக்கிரமே சேகருக்கும் சாரதாவுக்கும் கல்யாணம் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். அப்படியா? என் மகன் ரொம்ப அதிர்ஷ்டசாலிங்க. சாரதா, அவங்க என்ன சொல்றாங்க கேட்டியா?
அரங்கேறும் நாள் வர வேண்டும் உன்னோடு அழகிருந்தென்ன என்னோடு நீ வர வேண்டும் வர வேண்டும். கல்யாண மேளம் கொட்ட கண் பாவை காலம் தட்ட பெண் பாவை மாலை கூடும் மன்னன் வருவான். பாட்டோடு பொருள் இருந்தென்ன அரங்கேறும் நாள் வர வேண்டும் உன்னோடு அழகிருந்தென்ன என்னோடு நீ வர வேண்டும் வர வேண்டும். நீ வர வேண்டும் வர வேண்டும். என் மேனி தாங்கி வர ஒன்றோடு ஒன்றாய் கூடும் காலமல்லவோ. நீ இந்த வேலையை பாக்குறியா? பாலசுந்தரம் என் கம்பெனில ஐயா ஹெட் தெரியுமில்ல? ஆனா எல்லாம் எங்க அப்பா பார்த்தான். பை உனக்கு சாரதா தெரியுமா? ஏண்டா தெரியாது? ஆசையா இடியட் கூப்பிடுமில்ல? அது அப்ப இப்ப கூடிய சீக்கிரம் நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறோம். சாரதா அப்ப இனிமேல் டெய்லி இடியட் தான். போடா இடியட். ஓகே பாலு உங்ககிட்ட ரொம்ப விஷயங்களா பேச வேண்டாம். அடிச்சடா பிரைஸ். டேய் கல்யாணத்துக்கு என்ன கூப்பிட மறந்துடாத சரிதா? டைம் ஆச்சுடா. ஒரு கேஸ் விஷயமா இன்னைக்கு மாநகர வரலாம் போக வேண்டியிருக்கு. நான் வந்த உடனே உன்னை மீட் பண்றேன். என்ன சொல்றேன்? டேய் நான் சொன்னதை மறந்துடாத. இங்க என்ன நடக்குதுன்னு அடிக்கடி எனக்கு தகவல் தெரிவிச்சுட்டு இருக்கணும். என்ன நிச்சயமா அப்புறம் வரட்டுமா?
முட்டாள், யார் உத்தரவு பேர்ல அவரை கொலை செய்ய போல? அவனை பின்தொடர்ந்து நாம எல்லோரும் கூண்டோட மாட்டிக்கிட்டு இருந்திருப்போம். தப்பிச்சது அவன் இல்ல, நாம. கவனமா கேளு. சேகர் விஷயத்துல இனிமே ஏன் உத்தரவு இல்லாம யாரும் தலையிடக்கூடாது. மன்னிச்சிருங்க சார், இனிமே இந்த மாதிரி தவறு நிச்சயமா நடக்காது. அப்பா. எஸ் மோகன், இன்னைக்கு மிஸ்டர் ரங்கநாதன் பணம் கொடுக்கறதா சொல்லியிருந்தாரு. எஸ் எஸ், தேங்க்யூ. நல்ல சமயத்துல ஞாபகப்படுத்தினேன். நீ வாய போன. மிஸ்டர் ரங்கநாதன், எஸ், நானும் வியாபார சம்பந்தமா எவ்வளவு பேர்கிட்ட பணம் வாங்கியிருக்கிறேன். ஆனா உங்ககிட்ட வாங்கும் போது ஏற்படுற சந்தோஷம் எனக்கு வேற எங்கேயுமே கிடைக்கிறது. எல்லாம் கொடுக்கிற மனசை பொறுத்து. நமக்குள்ள எதுக்கு இந்த உபச்சார வார்த்தை எல்லாம்? இந்த பாருங்க மிஸ்டர் பாலசுந்தரம், நாம எவ்வளவோ பேருக்கு பணம் கொடுத்திருக்கேன். ஆனா உங்களுக்கு பணம் கொடுக்கிற போது எனக்கு கிடைக்கிற சந்தோஷம் வேற எங்கேயும் கிடைக்கிறது இல்ல. எல்லாம் வாங்குற மனசை பொறுத்து இருக்கு. என்னவோ நான் கேட்கும் போதெல்லாம் இல்லேன்னு சொல்லாம கொடுத்துக்கிட்டே இருக்கிறீங்க. இந்த நன்றி கடனை எப்படி திருப்பி செலுத்த போறேன்னு எனக்கே தெரியல. அப்பா, வாமா, ஏன் அங்கே நின்றுட்டு இருக்கிற? சும்மா வாமா. அப்பா, என் ஃப்ரெண்ட் மாலத்திக்கு நீ கல்யாணம்ப்பா. கார் எடுத்துட்டு போயிட்டு வரேன். போயிட்டு சீக்கிரமா வந்துருமா, ஜாக்கிரதை. சாரதா, உன் கல்யாணம் எப்பமா? வரேன்ப்பா. மிஸ் ரங்கநாத், உங்ககிட்ட ரொம்ப நாளா ஒண்ணு சொல்லணும்னு எனக்கு ஆசை. நீங்க எதையும் என்கிட்ட மனம் விட்டு பேசலாம், சொல்லுங்க. சாரதாவை பார்த்ததுல இருந்து மோகன் அவளையே தான் கல்யாணம் செய்துக்கணும்னு பிடிவாதமா இருக்கிறான். வெறும் வியாபார உறவா மட்டும் இல்லாம நமக்குள்ள ஒரு குடும்ப உறவும் ஏற்படணும் தான் நானும் விரும்புறேன். என்ன மன்னிச்சிருங்க மிஸ்டர் பாலசுந்தரம், உங்க ஆசையை நிறைவேற்ற முடியாத நேரம் நான் இருக்கேன். சேகரும் சாரதாவும் அன்பா பழகுறாங்க. அவங்கள பிரிக்க நான் விரும்பல. சேகருக்கே சாரதாவை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதா நான் முடிவு பண்ணிட்டேன். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். சேகர் கூட நல்ல பையன் தான். மிஸ் ரங்கநாத், உங்க மகளுடைய விருப்பத்தை நிறைவேற்றி வைக்கிறதா உங்க கடமை. அதான் நியாயமும் கூட. என்ன மோகன்? என்னடா பாலசுந்தரம் கேட்டாரே, நமக்கு ரொம்ப வேண்டியவராச்சே, இந்த விஷயத்தை நாம மறுத்தோம்னா அவர் ஏதாவது நினைச்சுக்க போறாரோ. நீங்க சம்மதம்னு சொல்லியிருந்தா கூட நான் இவ்வளவு சந்தோஷப்பட்டிருக்க மாட்டேன். அப்ப நாங்க புறப்படுறோம். மோகன், உனக்கு என் மேல ரொம்ப கோவம் இல்ல, கவலைப்படாது. இப்பவும் சொல்றேன், சாரதா உனக்கு தான். இங்க இப்படி சொல்றீங்க, அவர் முன்னால எல்லா விஷயத்துக்கும் ஆமாமான்னு ட்ரை ஆக்குனீங்க. இனிமே இந்த விஷயத்துல நான் உங்களை நம்ப முடியாது. என் கூட இவ்வளவு நாள் பழகி நீ இன்னும் என்ன சரியா புரிஞ்சுக்கல மோகன். நீ சாரதாவை கல்யாணம் செய்துக்கணும், அவ்வளவுதானே? நிச்சயமா அது நடக்கும். எப்படி? எப்படி? என்னங்க இது? என்ன வீட்டுல டாப் பண்றா சொல்லிட்டு இங்க எதுக்கா கூட்டு வந்தீங்க? புரியல. இல்லை, எத்தனை நாளா இது நடக்குது?
இப்படி ஒரு காரியம் செய்வ நான் எதிர்பார்க்கவே இல்லை. இட்ஸ் ஆல் ரைட். மோகன், யாருக்கும் தெரியாம இந்த உடலை அப்புறப்படுத்திடு. நீ என் கூட வா சொல்றேன். சேகர், சார், இதை நான் வேணும்னே செய்யல சார். எனக்கு தெரியும். யாரோ ஒருத்தன் கூட நீ சண்டை போட்டுட்டு இருக்கேன் லில்லி வந்து சொன்ன உடனே காரை எடுத்துட்டு ஓடி வந்தேன். உன்னை பத்தி நான் எவ்வளவு உயர்வா நினைச்சுக்கிட்டு இருந்தேன் தெரியுமா? இந்த விஷயம் போலீஸுக்கு தெரிஞ்சா என்ன நடக்கும் தெரியுமா? சார், நான் அதை பத்தி கூட கவலைப்படல சார். ஆனா இது அந்த பெரிய மனுஷனுக்கு தெரிஞ்சா ஐயோ என் மேல காரி துப்புவார் சார். அவர் மகள் சாரதா என்னையே நம்பி இருக்கும் என் தாய். இவங்க யாருக்குமே இந்த விஷயம் தெரிய வேண்டாம் சார். தெரியவே வேண்டாம். டோன்ட் வரி. பாருங்க, எனக்கு எத்தனை லட்சம் என்ன வரும், எங்க இருந்து என்ன வரும், அதை நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? தங்கம், உங்க தமிழ் பொண்ணு வேளாங்கண்ணி வீராசாம மக கடவை சாப்பிடறாலே தப்புங்கிற ஏமே இந்த வயசுல உனக்கு இப்படி காய்த வரலாமா? பாருங்க, இது எங்க அக்கா கிட்ட வந்திருக்கு. அப்பா பாலு போச்சு. ஏன் ராசிந்தே, ஏன் சங்கத்தால அக்கா ஏன் చెప్తుంది? எங்க அக்கா ஏழாவது ఈ సంగతి కేட்கும்போது ఎంత ఆనందంగా ఉంది తెలుసా? అవును, అక్క కళ్యాణం అయ్యే ఎత్తన సంవత్సరాలు అవుతుంది? 7 வருஷம் இருக்கும். முதல்ல குழந்தைக்கு கட்டின தொட்டில் இன்னும் அவுக்காம அதையே ஆட்டிட்டு இருக்கிறாங்க. మంచి ராசியான தொட்டில். அக்கா போனே నువ్వు సంగతాలు ఏమి தொட்டில் கட்டால பத்தி நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? உங்களை பத்தி கவலைப்பட்டுக்குங்க. என்ன பத்தி கவலைப்பட்டுதா நேற்று அங்கடி வீதி போயணும். என் கல்யாண விஷயமா குருவி ஜோசிக்கிட்ட அடிக்கணும். குருவி என்ன சொல்லுச்சு? என்ன சொல்லுச்சு? ஜோசிடு கூண்ட திறந்து ஒரு நல்ல கொடுத்தாரு. என் தயம் அந்த குருவியே பறந்து போயிடுச்சு. இதுல இருந்து என்னையா தெரிஞ்சுக்கிட்டீங்க? கேவலம் ஒரு குருவி கூட உங்க கல்யாணத்துல இஷ்டம் இல்லையா? பொது பொதுக்கு பிடிச்சிது. அந்த குருவி போயிருந்து ఇక్కడ தங்கம் போயிருந்து ఇక్కడేమైంది సాంబారు. ఎప్పుడు సాంబారు గురించి పెట్టావు నీ తోడి బాగా గంటగా సాంబారు. சார், இந்த ஃபைலை நீங்க பார்க்கணும் சொல்லி கேட்டீங்களா? முதலாளி இதை கொடுத்து வர சொன்னார். தேங்க்ஸ். நான் வரேன் சார். சேகர், 1 மினிட். நீ என்னப்பா முன்ன போல இங்க வர்றதில்ல, எங்களை பாக்குறது இல்ல, பேசுறது இல்ல. என்னப்பா, என்ன சமாச்சாரம்? எங்களையும் கொஞ்சம் கவனம் வச்சுக்கப்பா. ஆமா, நீ என்ன எப்பவும் அந்த அவுட் ஹவுஸ்ல இருக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டியா? எப்ப இந்த வீட்டுக்கு வரப்போற? ஐ மீன் மாப்பிள்ளையா? அது சரி, நீ என்ன இந்த காலத்து பிள்ளையா? இதுக்கெல்லாம் எங்க பதில் சொல்ல போறேன்? சேகர், நான் வாழ்க்கையில எவ்வளவோ திறமைசாலிகளை சந்திச்சிருக்கேன். ஆனா உன்னை போல நல்லவங்களை அபூர்வமா தான் சந்திக்க முடியும். உன்னை நினைச்சு நான் ரொம்பவும் பெருமைப்பட்டேன். ஐ அப்ரிஷியேட் யூ வெரி மச். போய் வேலை பாரு. ஆமா, நீங்க யாரு? எப்பவோ எங்கேயோ பத்து மாதிரி இருக்கு. எங்க பார்த்தேன்? நீங்க சேகர் இல்ல? விளையாடுறதுக்கு நேரம் இல்லை. ஆபீஸ் டைம் ஆயிடுச்சு. பெரிய கவர்னர் வேலை. ஆமா, அம்மா என்ன கம்ப்ளைண்ட் பண்றான்னு தெரியுமா? சரியா சாப்பிடுறது இல்லையா, பேசுறது இல்லையா, எப்ப பார்த்தாலும் முஞ்சும்மனு வச்சுக்கிட்டு இருக்கீங்களா? என்ன உங்களுக்கு? சாரதா, தயவு செஞ்சு என்ன தொந்தரவு செய்யாது. தொந்தரவு சரி. மிஸ்டர் சேகர், என் கூட சரியா பேச முடியாம அந்த வேலை குறுக்க நின்னா உடனே நீங்க என்ன செய்திருக்கணும்? அந்த வேலையை ராஜினாமா செய்திருக்க வேண்டாம்? இப்பவும் போடணும் கெட்டு போறேன். உடனே ஒரு ராஜினாமா எழுது போடா. நீயாச்சும் வேலைக்கு அவன் மூஞ்சி தெரிஞ்சுட்டு வர்றதானே? சரி, நான் வரேன். சேகர், சீரியஸாவே கேட்கிறேன். ஏதோ பரகுத்தம் செய்த மாதிரி ஏன் இப்படி ஒதுங்கி ஒதுங்கி போறீங்க? சேகர், ஏமே தங்கா, அக்கட உரம் ஒதுக்குது, இக்கட உள்ளம் ஒதுக்குது. இப்படி ரெண்டு பேரையும் கொதிக்க விட்டுட்டு நூறு அக்கட போயாத. ஆமா, இப்ப நான் எங்க இருக்கிறேன்? உன் விலாசத்தை நான் சொல்லவா? தங்கம், கேரா சோமு ஹிருதயமுடு, அடுக்கல போட், பின்வாசல் రంగనాథం గారు బంగ్లా మావట్టం. அத்தா, இப்ப நீங்க எங்க இருக்கீங்க நான் சொல்லட்டுமா? చెప్పవే. சோமு, அத்தா சோமு, கேரா 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 வயா பின்வாசல் வழி ராவே.
கூப்பிடுறேன். நான் இவரை அனுப்பிச்சு வச்சிடறேன். அப்போ நான் வர்றேன் சார். முட்டாள், அந்த கான்ஸ்டபிள் முன்னால இப்படி பேரஞ்ச மாதிரியா வந்து நிக்கிறது. உன் முகமே நீ ஒரு கொலகாரன்றதை காட்டி கொடுத்துரும். சேகர், வாழ்க்கையில குத்தமே செய்யக்கூடாது. அப்படியே குத்தம் செய்துட்டாலும் எல்லார்கிட்டையும் கலகலப்பா பேசி பழக தெரியணும். நாம யாரு என்னங்கிறத அடுத்தவன் தெரிஞ்சுக்கிறதுக்கு சந்தர்ப்பமே. லிலி, நான் உன்னை எதுக்காக வர சொன்னேன் தெரியுமா? நம்ம சேகர் இன்னைக்கு ரொம்ப டல்லா இருக்கான். அவனை கிளப்புக்கு கூட்டு போய். ஓகே பாஸ். சார், எங்க அம்மா எனக்காக காத்துட்டு இருப்பாங்க சார். அம்மா, சாரதா, ரங்கநாத் அவங்கள வந்து உன்னை காப்பாத்த போறாங்க. நோ நோ நோ, நான் சொல்றபடி நீ கேட்கல, உன்னை கடவுளால கூட காப்பாற்ற முடியாது. சேகர், உன் நன்மைக்காகத்தான் நான் சொல்றேன். லில்லி கூட போ. லில்லி, என்ன நீ சும்மா சும்மா யோசனை பண்ற? கம் ஆன். நான் பாஸ் கிட்ட ரிப்போர்ட் பண்ணும். பாஸ் என்ன செய்யும்? போலீஸ் கிட்ட ரிப்போர்ட் பண்ணும். கம் ஆன். வெயிட்டர். எஸ் மேடம். 2 கூல் ட்ரிங்க்ஸ் கொண்டா. கூல் ட்ரிங்க்? என்ன ஆளு நீ? ஹாப்பியா இருக்கவே தெரியல. சேகர், நான் ஒரு பிலோசாபிக்கல் ட்ரூத் சொல்லட்டுமா? வாழ்க்கை வாழ்வதற்கே eat, drink and be merry. சாரதா, எங்கம்மா இந்த நேரத்துல வந்த? அது வந்து எனக்கு தூக்கமே வரலம்மா. உங்க கூட பேசிக்கிட்டு இருக்கலாம்னு. நிச்சயமா? அவர் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டுக்க டிஸ்டர்ப் பண்ணாது. Bye bye. Good night. என்ன தைரியம் இருந்தா என் கண் முன்னாடியே இந்த அநியாயத்தை செய்வேன். நான் யாரப்பா உன்னை அடிக்க? உன்னை கருவில சுமந்து பெற்றவளா?
ஏன்னு தாய்தானே அம்மா அம்மான்னு கூப்பிடுவே, அதுல இருந்த ஏதோ ஒரு உரிமை நான் யாருங்கிறதையே மறந்து என்ன மன்னிச்சிருப்பா. என்ன தங்கம், சின்னம்மா அவங்க பிறந்த நாளைக்கு கேக்கு வெட்டுறாங்களேன்னு பாக்குறியா? கவலையை விடு, உன் பிறந்த நாளைக்கு ஒரு பண்ணையாவது வெட்டுவான். நீ வெட்டு, அப்புறம் நான் வெட்டுறேன். நான் எப்படியப்பா அவளை பார்ப்பேன்? அவ முகத்துல எப்படியப்பா விழிப்பேன்? அவ மனசு நோகும்படியா நடந்துகிட்டோமே, இப்ப வருத்தப்பட்டு என்னடா செய்யறது? இந்த வேதனையிலிருந்து நீ மீளணும்னா சாரதாவை சந்திச்சு மன்னிப்பு கேட்கறதை தவிர வேற வழியே இல்லை. அவளை நினைக்க கூட எனக்கு அருகதை கிடையாதம்மா. சேகர், நான் இந்த வீட்டுல இருக்கணும்னு நீ விரும்புறியா? அம்மா, உண்மையா நீ அப்படி விரும்புறதா இருந்தா இப்பவே சாரதாவை சந்திச்சு மன்னிப்பு கேட்டுதான் ஆகணும். இல்ல நான் இந்த வீட்டுல ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன். அம்மா, நான் அவளை பார்க்க போறாலும் அவ என்னை பார்க்க விரும்ப மாட்டாம்மா. நீ இப்ப போறியா இல்லையா? உங்ககிட்ட தானே சொல்றேன். போ, போடா போடா. சாரதா, உன்னுடைய பர்த்டேக்கு என்னுடைய ஹம்பிள் பிரசன்ட். சாரதா, டேக் இட். சாரதா, உன்னுடைய பிறந்த நாளுக்கு என்னுடைய ஹம்பிள் பிரசன்ட். இந்த ஹாப்பி அக்கேஷன்ல சேகர் ஒரு பாட்டு பாடுவார். சேகர், பாடு. அவன் நினைத்தானா இது நடக்கும் என்று? அவன் நினைத்தானா இது நடக்கும் என்று? அவன் நினைத்தானா இது நடக்கும் என்று? அவன் நினைக்கும் முன்னே பழம் பழுக்கும் என்று, நினைக்கும் முன்னே பழம் பழுக்கும் என்று. அவன் நினைத்தானா இது நடக்கும் என்று? அவன் நினைத்தானா இது நடக்கும் என்று? பார்த்து வரும் நல்ல ஆற்றங்கரை தனில் காத்து வரும், அது யாரிடம் என்ற பார்த்து வரும். நெஞ்சின் ஆசையிலே தேன் ஊடி வரும், அது ஊர்வலம் சென்றா தேடி வரும்.
அவன் நினைத்தானா இது நடக்கும் என்று அவன் நினைத்தானா இது நடக்கும் என்று அன்று எங்கிருந்தோ ஒரு ஏழை வந்தான் அந்த ஏழை உன் கோவிலை நாடி வந்தான் அன்று எங்கிருந்தோ ஒரு ஏழை வந்தான் அந்த ஏழை உன் கோவிலை நாடி வந்தான் நல்ல காவல் கொண்டாய் நீ கை கொடுத்தாய் அவன் காத்திருந்தான் இன்னும் கனியும் என்று அவன் நினைத்தானா இது நடக்கும் என்று அவன் நினைத்தானா இது நடக்கும் என்று பார்த்தவன் மனதில் பசி இருக்க அவன் பார்வையில் 1000 இசை இருக்க பார்த்தவன் மனதில் பசி இருக்க அவன் பார்வையில் 1000 இசை இருக்க நல்ல நேரம் வரும் என்று நினைத்திருக்க ஏன் நேற்று வந்தான் உன்னை கலங்க வைக்க அவன் நினைத்தானா இது நடக்கும் என்று அவன் நினைத்தானா இது நடக்கும் என்று அவன் நினைக்கும் முன்னே பழம் பழுக்கும் என்று நினைக்கும் முன்னே பழம் பழுக்கும் என்று அவன் நினைத்தானா இது நடக்கும் என்று அவன் நினைத்தானா இது நடக்கும் என்று இந்த மகிழ்ச்சிகரமான நேரத்துல இன்னொரு மகிழ்ச்சிகரமான செய்தியை உங்க எல்லாருக்கும் நான் இப்ப சொல்ல போறேன். என் மக சாரதாவுக்கும் மிஸ்டர் மோகனுக்கும் கூடிய சீக்கிரமே கல்யாணம் நடக்க போகுது. உருவம் வேற உண்மை வேறன்னு சொல்லுவாங்க. அது உண்மைன்னு இப்பதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். பரம யோக்கியம் மாதிரி வேஷம் போட்டு நம்ம எல்லாரும் எப்படி ஏமாத்திட்டோம் பாத்தீங்களா இந்த சேகர். உங்க மகளுக்கு வர இருந்த ஒரு பெரிய ஆபத்துல இருந்து கடவுள் தான் காப்பாத்திருக்கிறார். அவனையே கல்யாணம் செய்துட்டு உங்க மக காலமெல்லாம் கண்ணீர் வடிச்சிருந்தா உங்க மனசு எவ்வளவு பாடுபட்டு இருக்கும். அப்பப்பா அதை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. நான் தான் என் முடிவை சொல்லிட்டேனே. சத்தியமா சொல்றேன், என் மக உங்க மகனுக்கு. முதலாளி வச்ச நேரமாச்சு. நான் சொல்றது என்னன்னா நாங்களே யோசனை பண்ணி பாத்துக்கிறோம். அதிகோ முதலாளி என்ன எல்லாரும் கூட்டமா வந்திருக்கீங்க? நான் அப்பவே செப்பேன், கூட்டமா நிக்காதீங்கடா, கியூல நில்லுங்க. நம்ம சமூகத்துக்கு என்ன மூடி கொடுத்தா என்ன அர்த்தம்? நீங்க திறந்து பார்க்கணும்னு அர்த்தம். என்ன தலைவீடா எழுதியிருக்கு? நீங்க நேரா பிடிக்கலன்னு அர்த்தம். முதலாளி ஐயாவுக்கு தாங்கள் சாரதாவை மோகனுக்கு கல்யாணம் செய்து கொடுப்பதை நாங்கள் விரும்பவில்லை. இப்படிக்கு சோமு, தங்கம், ராமு, ஜோசப், முருகன், பாலு, காத்தாயி, செல்லம்மா. சிங்காரம், நீ ஏட்டா கையெழுத்து போடல? நான் தான் கைநாட்டாச்சுங்களே. சேகர், உங்க மாற்றத்துக்கு காரணம் அதை தெரிஞ்சுக்காம நான் இங்கிருந்து போகவே மாட்டேன். கொண்டு செய்யாத. தயவு செஞ்சு இந்த இடத்தை விட்டு போயிடு. முடியாது. போக மாட்டேன். முடியாது, முடியாது.
யாருக்கோ பயந்து நீங்க அதை சொல்ல மறுக்கிறீங்க. என்ன அது? யார் அவங்க? சொல்லுங்க சேகர், சொல்லுங்க. சொல்ல மாட்டீங்கல்ல, நீங்க ஒரு கோழி. எவ்வளவு நன்றிடா உனக்கு. எங்கிருந்தோ வந்தவனுக்கு இருக்க இடம் கொடுத்தாளே, அவ கேட்டதுல என்னடா தப்பு? இப்ப நான் கேக்குறேன், என்ன அது? யார் அவங்க? அத நான் யாருக்கிட்டையும் சொல்ல முடியாத நிலைமையில இருக்கேன். நானும் கொஞ்ச நாளா பாத்துக்கிட்டு தான் வரேன். நீ ரொம்பவும் மாறி போயிட்டு. யார் அவங்க, என்னதுங்கிறது எனக்கு இப்ப தெரிஞ்சாங்க. என்ன தொந்தரவு செய்யாதீங்க, என்னால் சொல்லவே முடியாது. உன்னை பார்த்ததுல இருந்து எனக்கு என் பெத்த மகன் நினைவே வரதில்லடா. ஒவ்வொரு சமயம் நீயே எனக்கு மகனா பிறந்திருக்க கூடாதான்னு கூட நினைக்கிறேன். உன் முகத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தாண்டா என் வாழ்க்கையிலேயே நான் சந்தோஷமா இருக்கேன். அது என்னடா, அது அவ்வளவு பெரிய ரகசியம், என்கிட்ட சொல்லக்கூடாதா? அதை எப்படியம்மா உங்ககிட்ட சொல்லுவேன்? நீ எப்படியப்பா என்கிட்ட சொல்லுவேன்? பெத்த தாயா இருந்தா கேட்காமலேயே சொல்லிருப்பேன். அம்மா, நீ வான்னு சொன்னதும் வந்த உறவு, நீ போனதும் போயிட போகுது. என்ன இருந்தாலும் நான் இரவல் தாய்தானே. அம்மா, தெரியாம கேட்டுட்டேன். என் தவறை மன்னிச்சிடப்பா, என் தவறை மன்னிச்சு. அம்மா, நீங்க தவறே செய்ய முடியாதம்மா. உங்களை யாருக்கோ தாயாக்கி, என்னை யாருக்கோ மகனாக்கி கடவுள் ஒரு தவறு செய்தார் பாருங்க. இப்ப நம்ம 2 பேரையும் சேர்த்து வச்சு அவர் செய்த தவறு அவரே திருத்திக்கிட்டு இருக்காருமா. எவ்வளவு அழகா பேசுறேன். என்னை பெத்த தாய்க்கு மேல நீ நினைக்கிறது உண்மை என்ன? சொல்லு, அவங்க யாரு, என்ன? அம்மா, இந்த உறவு முடிந்ததாகவே இருக்கட்டும். என்ன நிம்மதி விடுங்க. நான் கௌரவமான குடும்பத்தை சேர்ந்தவா. எனக்கு திருமணம் நிச்சயமா இருக்கு. தயவு செய்து போயிடுங்க. அன்னைக்கு ஒரு கேள்வி கேட்டேன், அதுக்கு நான் பதில் சொல்ல முடியாம தவியா தவிச்சேன். இன்னைக்கு அதுக்கு பதில் கொண்டு வந்தேன். வேண்டாம் சேகர், வேண்டாம். இனி எந்த வார்த்தைகளாலும் எனக்கு ஆறுதல் கிடைக்க போறதில்லை. எனக்காக வேண்டாம். யாரோ நிரபராதி தன் நெஞ்சக்குள்ள சொல்றாங்க அனுதாபத்திலேயாவது கேளு. கேட்க மாட்டியா? கேட்கறதாக பாவனையாவது செய்யக்கூடாது. சாரதா, எனக்காக ஏதேதோ தியாகம் செய்யறதா இருந்தது. இப்ப நான் சொல்றது கூட கேட்க மாட்டேன்ல. சொல்லுங்க. என்ன ஒரு கொலைகாரன்னு குற்றம் சாட்டி அத போலீஸுக்கு தெரிவிக்க போறதா பயமுறுத்தி இதுவரைக்கும் என்ன ஒரு கும்பல் மிரட்டிக்கிட்டு இருந்தது. நான் தூக்கு மேடைக்கு பயப்படல. ஆனா என்ன நல்லவன் நினைச்சிட்டு இருக்கிற உங்களுடைய உள்ளம் கெட்டவனு கேவலமா நினைக்குமேங்கிற உன் அன்புக்குத்தான் பயந்தேன். சாரதா, நான் கொன்னதாக சொல்லப்பட்டவனை இன்னைக்கு நேர்ல உயிரோட பார்த்தேன். நான் கொலைகாரம் இல்ல, நிரபராதிங்கிறதையும் புரிஞ்சுக்கிட்டேன். அந்த சதிகாரங்க யாரு? அவங்க யாரு என்னங்கிற ரகசியத்தை கண்டுபிடிச்சு போலீஸுக்கு தெரிவிக்க போறேன். அவங்களே இந்த உலகத்துல தைரியமா உலாவற போது நிரபராதியான எனக்கு என்ன பயம்? வாழ்க்கையில நீங்க தண்டிக்கப்படாமலே விடுதலை ஆயிட்டீங்க. நான் என்னைக்குமே விடுதலை ஆக முடியாதபடி திருமண சிறையிலே தண்டிக்கப்பட்டிருக்கேன். என்ன மறந்துடுங்க சேகர். இந்த கடைசி சந்திப்பிலே இதுவரை உங்ககிட்ட பழகிய அன்பு மேல் ஆணையிட்டு கேட்கிறேன். என்மேலாவது அம்மா மனசு நோகும்படியா நடக்காதீங்க. அன்னைக்கு வந்த நிலைமையில இதை நீங்க என்னைக்குமே வர வேண்டாம். என்ன அந்த நிலைமையில அனுப்பி வச்சது அந்த கூட்டம் தான். விஷத்தை கொடுத்து குடிக்க சொன்னாலும் குடிச்சே தீர வேண்டிய கட்டாயத்தில் தான் நான் இருந்தேன். ஆனா இப்ப என்ன சுத்தி இருந்த தடையெல்லாம் நீங்கிருச்சு. சாரதா, உன்னை ஒரு பயங்கர சூழ்ந்திருக்கு. அதனால மோகனுக்கு உன்னை நிச்சயம் செய்ய வேண்டிய நிலைமை வந்துருச்சு. அவனை பத்தின உண்மைகளை கூடிய சீக்கிரம் கண்டுபிடிக்கத்தான் போறேன். அதனால உனக்கு நன்மை ஏற்படலாம். சாரதா, எனக்கு நன்மையா? சேகர், ஒரு தடவை எழுதிவிட்ட தலையெழுத்து கடவுள் எப்போதுமே எழுதுறதில்லை. நான் அனுபவிச்சுதான் தீரணும். எப்பவாவது என்னோட நினைவு உங்களுக்கு வருமானா? பாவம் சாரதான் ஒரு துளி கண்ணீர் சிந்தறதோட என்ன மறந்துடுங்க. நீங்க நல்லவர் தானே தெரிஞ்சுக்கிட்டேனே, அந்த ஒரு மகிழ்ச்சியே எனக்கு போதும். போயிட்டு வாங்க சேகர், போயிட்டு வாங்க.
பாலசுந்தரம் ஸ்பீக்கிங். ஓ மிஸ்டர் ரங்கநாதம், குட் ஈவினிங். என்ன விஷயம்? நாம ஒண்ணு நினைச்சா தெய்வம் ஒண்ணு நினைக்குன்னு சொல்லுவாங்க. அது நம்ம விஷயத்துல ரொம்ப சரியா போச்சு. என்ன சார் சொல்றீங்க? நான் உங்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற முடியாத நிலையில இருக்கேன். மோகனுக்கு சாரதாவை நான் கண்டிப்பா கல்யாணம் செய்து கொடுக்க முடியாது. வாட்? திடீர்னு இப்படி ஒரு முடிவுக்கு வர வேண்டிய காரணம்? ஐ எம் சாரி. இத பத்தி நான் எதுவும் மேற்கொண்டு சொல்ல விரும்பல. யாரது? वालेकुम जी, जलील खान मालूम नहीं? वो जो हिमालय से பேசுறான். ஓ நீங்களா? எப்போ வந்தீங்க? இன்கி காலையில தான் வந்தான். எப்போ நம்ம பிசினஸ் பேசுறான்? நான் இப்பவே ரெடி. மிஸ்டர் ஜலீல் கான், இதுவரை நான் உங்க கூட லெட்டர் மூலமா தொடர்பு கொண்டிருந்தேனே தவிர உங்களை நேர்ல சந்திச்சது இல்லை இல்லையா? அதனால உங்களை சந்திக்கிறதுக்கு நான் ரொம்ப ஆவலா இருக்கிறேன். இப்போ மணி 5:30 ஆகுது. சரியா 6 மணிக்கு என் மகன் மோகன் வந்து உங்களை பார்ப்பான். நீங்க அவங்க கூட பரப்பிட்டு என்னுடைய ரகசிய இடத்துக்கு வந்துட்டீங்கன்னா உடனே பிசினஸ் பேசி முடிச்சுடலாம். பை தி பை, நீங்க எந்த ரூம்ல தங்கி இருக்கீங்க? 1 2 3 123. 6 மணிக்கு ரெடியா இருங்க. ஓஎஸ் ரைட். மோகன், சரியா 6 மணிக்கு ஹிமாலயா ஹோட்டலுக்கு போய் அங்க 123 நம்பர் ரூம்ல மிஸ்டர் ஜலீல் கான் ஒருத்தர் இருப்பாரு. நம்ம இடத்துக்கு வந்துருங்க. கொஞ்சம் வெயிட் பண்ண, நான் ஜலீல் கானை பிடிக்கிறேன். நம்மளே கட்டி போட்டு நம்ம நிமல் போடுறோம். हमको ये गड्डी पटा मैं क्या आराम सीधा निमल की हे भक्ता हजूर चोर डाकू लुटेरा अल्लाह निपलदा तो जाओ राजकुमारा ने धोगो. बहुत शुक्रिया टाटा बाय बाय बाय. अरे भैया, नंबर ने आल तेरी वंदा जलील खान बाहर गया. आधा घंटा से वरा சொல்லு. தேடி வந்த ஆளுக்கு இங்க இருக்கு சொல்லு, எங்க இருக்கு சொல்லு, இங்க இருக்கு சொல்லு, நவர சொல்லாதே. अच्छा, बहुत शुक्रिया. बहुत शुक्रिया. எங்கப்பா ஜலீல் கான்? வெளியே போயிருக்காரு. யாராவது வந்தா இங்கேயே இருக்க சொன்னாரு. உட்காருங்க. மோகன் சார் எங்க? उल्लू का बट्टा लड़की पापा जलसा पड़ रहा है. இதே வேலை. லड़की நீங்க உட்காருங்க சார், நம்ம போலாம். बहुत शुक्रिया. நேரமாச்சு. இந்த ஜலீல் கான் எங்க இன்னும் காணோம். மோகன் என்ன செய்யறான்னே தெரியல. irresponsible fellow. மனுஷனுக்கு கொஞ்சமாவது ஒழுக்கம் வேண்டாம்? வாங்க ஜலீல் கான் வாங்க. वालेकुम सलाम. उधर. बहुत शुक्रिया. अरे बालाराम, निम्बल आते नंबर वंदीटा निम्बल अपनी जन्मा सेडतालुम पोलीस इदे कंडुपिडिक्करा इल्ले. हवा भी नहीं आता, कात्तु कूड वरा इल्ले. ये कौन है? இவன் நம்ம ஆளுங்களுக்கெல்லாம் சீன். वाह. अच्छा, 10 ஆள் அடிச்சாலும் பச்சா அப்படியே நிப்பான். கத்தியால குத்தினாலும் இவன் சாவ மாட்டான். ஸ்டீல் பாடி. ஜலீல் கான், இப்ப நம்ம பிசினஸ் பேசலாமா? பேசலாம். ஜலீல் கான் அதுக்குத்தானே வந்திருக்கான். போன மாசம் ஏன் சரக்கு அனுப்பல? ராத்திரி பூரா ஆளுங்க காத்துக்கிட்டு இருந்துட்டு சும்மா திரும்பிட்டானுங்கல்ல. क्या करना भाई, போலீஸ் बहुत गड़बड़ करता है. நிம்பள் இறக்குமதியிலே எவ்வளவு கஷ்டப்படுறான், அதுக்கு மேல நம்ம இறக்குமதியிலே கஷ்டப்படுறான். என்ன செய்யறது? நம்ம கை மேல சரக்கு கொண்டிருக்கான், ஒட்டு மேல வச்சிருக்கான். காலையில ருப்பியா தரான், ராத்திரி சரக்கு தரான். அதை கையோட எடுத்துட்டு வந்திருந்தா சரக்கு கொடுத்துட்டு பணத்தை வாங்கிட்டு போயிடலாம்ல. கை மேலே रुपया, பை மேலே சரக்கு. जलील खान बहुत करार है. बलराम,
நம்ம பிசினஸ் ஃபைல பார்க்கலாமா? பிசினஸ் ஃபைல்? நம்பிக்கை இல்ல, வேண்டாம். நீ என்ன பேசுற? நீ அந்த ஃபைல் எடுத்துட்டு ஆமா, என் பையன் மோகம் உங்க கூட வரல? காலையை நிறுத்தி நீ போ சொல்லி அவள் அடிச்சு பின்னாடி போயிட்டான். அக்கா பொண்ணு இருந்தா பையாவுக்கு நிக்கா பொண்ணு இல்ல, பையன் ரொம்ப கெட்டு போயிடும். அவனுக்கு அழகான பொண்ணு ஒண்ணு பார்த்து தாயா வச்சிருக்கிறேன், சாரதான்னு பேரு. சாரதா? அச்சா நாம் ஹே, அச்சா நாம் ஹே. நீ சாப்பிடு. என்னப்பா கதவு பூட்டி இருக்கு, உள்ள ஆசத்தை கேக்குது, கதவு தர. இந்தாங்க பாஸ். பாஸ், இதுக்கு முன்னாடி இவரை எங்கேயோ பார்த்த மாதிரி. क्या बात है? எங்கே பார்த்தா எங்கே பார்த்தா எங்கே பார்த்தா? கத்தாதையா, உட்கார். நான் 20 வருஷமா பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன், நானே பார்த்ததில்ல. நீ ஏன் கடந்து வளர்ற? பேசாம காம் ஓ கயா, ஜலீல் கான் வர்றான். ஃபைலை எப்ப திருப்பி அனுப்புற? காலையில நம்ம பணம் அனுப்புறான், நம்ம ஃபைல் அனுப்புறான். பல்ராம், நம்ம ஊருக்கு நீங்கள் ஒரு டப்பா வர்றான். வரிப்போ இந்த குழந்தையும் தூக்கின்னு வர்றான். இந்த குழந்தைய நம்ம கார்லயே பத்திரமா போச்சார். சுக்ரியா சுக்ரியா. அரே தம்பி, பகத் சுக்ரியா பகத் சுக்ரியா. பாஸ், மனுஷன் ரொம்ப தங்கமானவர், அதனாலதான் தங்க கட்டியா அனுப்புறான். மோகன், என்னடா இப்படித்தான் வந்த விருந்தாளிய வழியிலேயே விட்டுட்டு நீ பாட்டுக்கு போயிடுறதா? ஆமா, இவர் யார்? ஜலீல் கான். ஜலீல் கான்? ஆமா, யாரா இவரை ஹோட்டல் ரூம்ல கட்டி போட்டிருந்தாங்க. நான் தான் இவரை கட்டாளா வச்சு கூட்டிட்டு வரேன். அப்படியா? அப்ப அவன் ஹலோ ஹலோ. मेरे प्यारी, मेरा दिल की रानी, मेरा बुलबुल, सुरकमा सुलपना, लड्डू ले लड्डू, मेरे पास आओ. யாரு ஏன் இப்படி கலாட்டா பண்ற? வயசு பொண்ணு, வயசு புள்ளே, இது கூட புரியல. மரியாதையா இங்க இருந்து போயிடு. சேகர் மட்டும் இங்க வந்தாரு, நீ என்ன தெரியுமா? சேகர் वो छोकरा कौन है? वो क्या कर सकता है? என்ன செய்வான்? உன்னை தொலைச்சிடுவாரு. தொலைச்சிருவான். நம்ம என்ன செய்வான் தெரியுமில்ல? हवा में लगता है, कातले परपा, कातले परपा. लड़की लड़की நம்ம யார் தெரியல? मेरा नाम जलील खान है. அரேபியாலேந்து நிம்பளுக்காக வந்திருக்கான் है. मेरे प्यारी, ओ दिल, ओ मेरे प्यारी, ओ भी, ओ. சேகர், बहुत शुक्रिया, बहुत शुक्रिया. ஏமாந்துட்டான். என்ன அவங்க ஆளு நினைச்சுக்கிட்டு இந்த ரகசிய ஃபைலியா கிட்ட கொடுத்தானுங்க. இதுல அவங்க சரித்திரமே அடங்கி இருக்கு. தேக்கோ தேக்கோ. ஐயோ ஐயோ, சைக்கிளையே நல்ல தமிழ்ல பேசுங்க. இத்தோட அவங்கள விட்டானா? அவங்க என்ன படிச்சன பாட்டுக்கு கூடிய சீக்கிரம் அவங்க போலீஸ்ல நிச்சயமா பிடிச்சு கொடுக்கத்தான் போறேன். சேகர், எங்கிட்டே விளையாட ஆரம்பிச்சிட்டியா நீ? உனக்கு யாரு பக்கபலமா இருக்காங்கன்னு எனக்கு தெரியும். போனாலும் தெரியல வேற. என்ன எதுக்காக இங்க கொண்டு வந்து கைதியாட்ட சிறை வச்சுக்க? ஆச்சரியமா இருக்குதா? அந்த படங்கள்ல இருக்கிறது உண்மை. இந்த உலகம் இப்ப நீ பாக்குறியே, இதுதான் உண்மையான பலராமன். ரங்கநாதம், உன்னை இதுவரையில காலில்லாத முடம்னு தான் நினைச்ச. ஆனா இப்பதான் தெரியுது நீ ஒரு மூளை இல்லாத முட்டாள்.
ரங்கநாதம், நான் தான் பலராம, நானே தான் பாலசுந்தரம். அதிர்ச்சியா இருக்குதா? பல அதிர்ச்சிகளை தாங்கிக்கிறதுக்கு நீ இப்ப தயாராகிக்கணும். இது உனக்கு அதிர்ச்சி நம்பர் 1. இது உனக்கு அதிர்ச்சி நம்பர் 2. இந்த கல்யாண ஏற்பாடெல்லாம் எதுக்காக, யாருக்காக? சத்தியமா உன் மகனுக்கு தான் என் மகள் அன்னைக்கு நீ சொன்னையே, அந்த உன்னுடைய வாக்க காப்பாத்துறதுக்காகத்தான் இந்த ஏற்பாடெல்லாம். உன் கண்ணெதிரிலேயே உன்னுடைய மகள் சாரதாவுக்கும் என் மகனுக்கும் இப்போ இங்கே கல்யாணம் நடக்க போகுது. சாரதா எங்க? என் மக சாரதா. அவசரப்படாது. இது உனக்கு அதிர்ச்சி நம்பர் 3. போதும், முகூர்த்தத்துக்கு நேரம் நெருங்கிட்டது. சீக்கிரம் போய் மணவரையில உட்கார். முடியாது. நாங்க உனக்கு என்ன கெடுதல் செய்தோம்? இந்த திருமணம் நடக்காது. நடக்காது? நீங்க என்ன மிரட்டிட்டு இருந்த காலமெல்லாம் மலையேறிடுச்சு. அறியாதியா சாரதா விட்டு, இல்ல நீ என் கையாலேயே சாது. ஒன்னத்தாண்டா எதிர்பார்த்துட்டு இருந்தேன், நீயாவே வந்துட்ட. இனிமே நீ இங்க இருந்து உயிரோட தப்ப முடியாதரா. யாரும் அவனை தொடக்கூடாது. இந்த நாய் என் கையாலே அடிபட்டு சாரு. ஆச்சரியமா இருக்கா பலராம்? உண்மை எழுந்து நிற்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. இது போல இன்னும் பலசுகளை தாங்க தயாராயிரு. கால் இல்லாத முடம் மட்டும் இல்ல, மூளை இல்லாத முட்டாள்னு சொன்னையே, இது உனக்கு அதிர்ச்சி நம்பர் 1. பலராம், 20 வருஷத்துக்கு முன்ன உன் சிந்தனையை திருப்பிப்பார். ஒரு தாய கொஞ்சம் கூட இரக்கம் இல்லாம இரும்பு கம்பினால அடிச்சு கொன்னையே, அந்த காட்சி உன் கண்ணுக்கு தெரியுதா? ஒரு பச்சிளம் குழந்தையின் அழுகுரல் உன் காதுல கேட்குதா? அந்த குழந்தை யார் தெரியுமா? யார்? இது உனக்கு அதிர்ச்சி நம்பர் 2. உன்னால கொலை செய்யப்பட்ட அந்த தாய் யார் தெரியுமா? யார்? என் மனைவி. இது உனக்கு அதிர்ச்சி நம்பர் 3. பலராம், உன்னை பழி வாங்கணுங்கிற வெறி உணர்ச்சியோட இத்தனை வருஷமா நான் காத்துக்கிட்டு இருந்தேன். நான் வீசிய கத்தியால உன் கழுத்துல ஏற்பட்ட இந்த வடுதான் நீ யாருங்கிறத எனக்கு காட்டி கொடுத்துருச்சு. மோகனுக்கு என் மகளை கல்யாணம் செய்து வச்சு என் சொத்தை கொள்ளை அடிக்க திட்டம் போட்டு நீ என் வீட்டுக்கு வந்த இல்ல. ஆனா அது உனக்காகவே பின்னப்பட்ட சிலந்தி கூடுன்னு உனக்கு தெரியாம போயிடுச்சு. போலீஸ் உதவியோட உன்னை கண்காணிக்க நான் அங்கங்க ஆள் வச்சிருந்தேன். அதுல ஒருத்தர் தான் அடியே சேஷாத்திரி.
உனக்கு அதிர்ச்சி நம்பர் 4. என்ன அப்படி பாக்குறேன்? நான் தான் சிஐடி இன்ஸ்பெக்டர் சேஷாத்ரி. சம்மா மாட்டி விட்டேன். பலராமா, நீ இப்படி பண்ணலாமா? ஏதோ பண்ணி தொலைச்சிட்ட. எது எது எப்பப்ப நடக்கணுமோ அது எது அப்பப்ப ஒழுங்கா நடக்கும்னா வேலை வந்துடுது, நடந்துடுது. எல்லாம் பகவத் சங்கல்பம். இத பத்திரமா வச்சுக்கோ. பலராமா, நான் ஆடிட்டரா வந்து உன்னை எவ்வளவு நன்னா கணக்கு பண்ணேன்னு இப்ப ரொம்ப நன்னா புரிஞ்சுட்டு இருப்ப. சேகரும் மோகனும் சண்டை போட்டாங்களே, அப்ப மோகன் கையில இருந்து நழுவு விழுந்த இந்த மோதிரம் பாரு. JR ஜே ரங்கநாதன். என் வீட்டுல இருந்து நீ கொள்ளையடிச்சு போன பொருள்கள்ல இதுவும் ஒண்ணு. அப்பவே நீ யாருங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா நீ புரிஞ்சுக்கல. பலராமா, ரங்கநாதன் பலகீனமானவர். அவரால எதுவுமே செய்ய முடியாதுன்னு நீ நம்புறதுக்காகத்தான் அவரை நொண்டி மாதிரி நடிக்க வச்சு வீல் சேர்ல உட்கார வச்சோம். சாரதாவை மோகன் கல்யாணம் பண்ணிக்க விரும்புறான்னு தெரிஞ்ச உடனே இவர் விருப்பத்துக்கு விரோதமாகவே கல்யாணத்துக்கு சம்மதிச்ச மாதிரி நடிக்க வச்சோம். அத உண்மைன்னு நம்பி என் மக அனுபவிச்ச வேதனையை தாங்க முடியாம, நிலைமையை அவகிட்ட விலைக்கு சொல்லவும் முடியாம நான் பட்ட வேதனை இருக்கே அப்பப்பா. முகூர்த்த வேலை நெருங்கிடுச்சு. பலராமா, கொலை செஞ்ச உடனே உன்னுடைய மனைவியையும் குழந்தையையும் அனாதைகளை விட்டுட்டு நீ மாத்திரம் வெளிநாட்டுக்கு தப்பி ஓடி போயிட்ட. பாவம், அந்த குழந்தைய வச்சிருந்து அவ என்னென்ன கஷ்டப்பட்டா தெரியுமா? உன்னுடைய மகன் யாருன்னாவது தெரியுமா? மகன் யார்? என் மகன் எங்க? என் மகன் நான் சொல்றேன், இங்கேயே இருக்கா. பார்வதி, ஆமா, நானே. பார்வதி, என் மகன் எங்க? எங்க பாபு? சேகர் என் மகன் தான். இப்பதான் எனக்கு தெரிஞ்சது. ஆமா, இந்த அம்மா பிள்ளைய காப்பாற்ற முடியாம போட்டுட்டு போன இடம் பிள்ளையார். அதை எடுத்துக்கிட்டு போனது பாதிரியார். பல்ராம், ஊரார் குடிய கெடுக்க நினைச்சு நீ உன் குடியையே கெடுக்க பார்த்த. உன் மகன்னு தெரியாம நீ அவனையே அழிக்க பார்த்த. முடிவு என்ன ஆச்சு பாத்தியா? தர்மத்தின் வாழ்வதனை சூது கவ்வும், பின்னர் தர்மம் மறுபடி வெல்லும். நீ என்ன போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துட்டாலும் என் குடும்பத்தை திரும்ப சந்திக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிற பார், அதுக்காக நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன்ப்பா. என் வரலாறு இத்தோட முடியட்டும். சேகருக்கு சாரதாவுக்கும் தேங்க்யூ ரங்கநாதன்.